டிசம்பர் ஜனவரி ஆனா சென்னைக்கு மழை ராசி. இந்த புத்தக கண்காட்சியை இனிமே பிப்ரவரியில வைக்கணும் போல, மழை விட்ட பிறகு. இந்த தலைப்புல நேற்றைய நினைவுகள் தான் மகிழ்ச்சி தருகின்றன என்று பேசுவதற்கு ஒரு இளம் பேச்சாளர் தம்பி அருண் அவர்கள். அவரு எலெக்ஷன்ல நிக்கிற மாதிரி கும்பிட்டு பார்த்தாரு, ஒருத்தர் கை தட்ட மாட்டேங்க. இந்த பக்கம் திரும்பினார், இந்த பக்கம் திரும்பினார், யாரும் கண்டுக்கல. அவர் விருத்தாச்சலத்திலிருந்து வந்திருக்கிறார், இளம் வழக்கறிஞர். கோர்ட்லையும் பேசுவார், மேடையிலையும் பேசுவார். விருத்தகிரீஸ்வரரை வணங்கிட்டு வந்திருக்கிறார். சொல்றாரு, அந்த கோயில்ல போய் இருந்து சமீபத்துல தான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கும்பாபிஷேகம் நடந்தது. இந்த கும்பாபிஷேக நாள்ல நாங்க போய் விருத்தகிரீஸ்வரரை வணங்கினோமே, அந்த நினைவு அடுத்த கும்பாபிஷேகம் வரைக்கும் எனக்கு மகிழ்ச்சி தரும்ன்றார். அது தவிர என்னென்ன மகிழ்ச்சி அவர் மனசுக்குள்ள வச்சிருக்கிறாரோ தெரியாது. ஆனா அதுதாங்க நாளைய கனவு. என்னங்க, நாங்க இன்னைக்கு பேசணும்னு சொல்லி 10 ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லியிருந்தேன். அவன் மழையில ஒரே வரி சாரி நீயா பேசுன்னு போட்டாங்க. நான் என்ன நினைச்சேன், எனக்கு கைதட்ட என் ஃப்ரெண்ட்ஸ் 10 பேர் வருவாங்கன்னு நம்பி வந்தையா. அவன் எல்லாரும் சாரி நீயே பேசு அப்படின்னு போட்டான்னா என் கனவு என்ன ஆச்சு, பனால் ஆயிடுச்சு. அதே அணியில பேசுறதுக்கு திருமதி தெய்வானை அவர்கள். கணினி பொறியாளர், சாப்ட்வேர் இன்ஜினியர். ஆனா தமிழ்ல நல்லா பேசுவார். அவங்க பேசாத மேடைகள் கிடையாது, ரொம்ப கம்பீரமா பேசுவாங்க. செட்டிநாட்டில இருந்து கிளம்பி இன்னைக்கு உலகம் முழுக்க அறியப்பட்ட பேச்சாளராக இருக்கிறார் தெய்வானை மணிகண்டன் அவர்கள். அவங்க படிக்கிற காலத்துல இருந்தே பேசிட்டு இருக்காங்க. மூன்றாவதாக அந்த அணியில பேசுறதுக்கு முனைவர் ரேவதி சுப்புலட்சுமி அவர்கள். எங்க ஊர் மதுரையிலிருந்து கிளம்பி கஷ்டப்பட்டு வந்து சேர்ந்திருக்கிறாங்க. கேளம்பாக்கத்துக்கு வந்து இறங்கி, இது கிளம்பாக்கமா? ஆமையா, எனக்கு கேளம்பாக்கம்னே தெரியும். கிளாம்பாக்கத்துல வந்து இறங்கி சென்னை வந்துச்சுன்னு நம்பிட்டாங்க. அப்புறம் அங்க இருக்கிறவங்க ஒரு ஆட்டோல ஏற்றி விட்டுருக்காங்க. பாவம், ஒரு வழியா வந்து சேர்ந்துட்டாங்க, சாயந்தரத்துக்குள்ள வந்துட்டாங்க. ரேவதி சுப்புலட்சுமி அவர்கள் மதுரை செந்தமிழ் கல்லூரியில துணை முதல்வரா இருக்கிறாங்க. ஒரு துணை முதல்வர் நம்ம பட்டிமன்றத்துல பேசுறாங்கன்றது எவ்வளவு பெரிய விஷயம். என்னங்க, சில ஆளு பேராசிரியர் ஆன உடனே பட்டிமன்றமா வேஸ்ட்ன்றாங்க. ஆனா ஒரு துணை முதல்வர் எவ்வளவு பொறுப்பானது. முதல்வர் வரலைன்னா இவங்கதான் முதல்வர், பொறுப்பு முதல்வர். அப்ப பொறுப்பான ஒரு பதவியில் இருக்கிறவங்க இங்க பேச வந்திருக்கிறாங்கன்றது ரொம்ப நல்ல விஷயம். அதனால இந்த அணியில 3 பேர் நேற்றைய நினைவுகளைன்னு பேசுறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. இது என்ன சாதாரணமான அணியா? திரு சிவகுமார் சன் தொலைக்காட்சியில, சன் லைவ் சேனல்ல ஆன்மீக கதைகள் சொல்லியே உலக புகழ் பெற்றவர். காலையில 6 மணிக்கு பல பேரை எழுப்பி விட்டவரே இவர் தான். எந்திரிச்ச உடனே யாரை பார்க்கணும்னு நினைப்பாங்கல்ல. கல்யாணம் ஆன முதுசுல வீட்டுக்காரம்மாவை பார்ப்பாங்க. கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் ஆன பிறகு அந்த திசைக்கே திரும்ப மாட்டான். ஆனா பலரும் காலை எழுந்த உடனே சன் தொலைக்காட்சியில பார்த்தது இவர் முகம்தான். பார்த்துட்டு திரும்ப தூங்கிடுவாங்க. ஏன்னா நல்ல செய்தி கேட்டுட்டோம்னா அதை மனசுல ஆக்கிட்டு படுத்து தூங்கினா நல்ல கனவு வரும். அதனால ஒரு அருமையான ஆன்மீக சிந்தனையாளர், சிறந்த பேச்சாளர். நாளைய கனவு தாங்க. பழைய நினைவை கிளறுனா குப்பையை கிளற மாதிரி கோழி தான் அது செய்யும், மனுஷன் ஏன் அது செய்யணும்? சார், நேற்று நான் எப்படி பேசினேன் தெரியுமா ஒரு மேடையில்? யாரு கேட்பா? ஓ விடியா, இன்னைக்கு என்ன பேசுறேன், நாளைக்கு என்ன பேச போற, அதுதாங்க முக்கியம் அப்படின்னு சொல்றதுக்கு சிவகுமார். அந்த அணியில திருமதி அக்ஷயா.
அவங்க வளர்ந்து வருகிற இளம் பேச்சாளர் கொஞ்சம் புதுசா பேச வைப்போமே. அவங்கள நிறைய பேசுறாங்க, எந்நேரமும் பார்த்த முகமேவா. இப்ப எங்களையெல்லாம் டிவியில பேசுறோம், யூடியூப்ல ஏதாவது பார்த்தோன்னே கீழே கமெண்ட் போடுவாங்க, இந்த மூஞ்சி இன்னமும் பேசுகிறதாக. நான் பொய் சொல்லலைங்க, போட்டிருக்காங்க. என் மேல அவ்வளவு அன்பு. இன்னும் சில பேர் போட்டிருக்காங்க, இவங்களுக்கு எண்டே கிடையாது. எவ்வளவு அபிமானம் இருந்தா அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அப்படி சில பேர் இருப்பாங்க தானே சார். நம்மளை எல்லாருக்கும் பிடிக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. வீட்டுல இருக்கிறவங்களுக்கு நம்மளை பிடிக்க மாட்டேங்குது. அப்புறம் யாரோ ஒருத்தர் பார்த்தோன்னே அவன் என்ன எரிச்சல்ல இருந்தானோ அவன் ஒரு அன்பு மிகுதியில கூட போடலாம் தானே. உலகத்துல எல்லாருக்கும் நல்லவங்களா வாழ்றது ரொம்ப கஷ்டம் தானே. அதனால அவனையும் நாம அங்கீகரிச்சு தான் சொல்லணும். அவன் கருத்துலயும் ஒரு உண்மை இருக்கு. புது ஆள் வரணும்னு அவன் விரும்புறான், விரும்பிட்டு போறானே, நம்ம ஏன் அதை தடுக்கணும்? ஜனநாயக நாட்டில் எல்லா கருத்துக்களையும் அங்கீகரிக்க வேண்டும். கருத்து எதிர்கருத்தாக இருந்தாலும் கேட்பதுதான் ஜனநாயகம். ஒரு கருத்து மட்டுமே இருக்க வேண்டும் என்று சொல்வது ஜனநாயகம் அல்ல. மாற்று கருத்து சிந்தனைகள் வந்தாலும் அங்கீகரிக்கணும். பட்டிமன்றம் அதைத்தான் செய்கிறது. பட்டிமன்றம் என்ன கொடுக்கிறது என்று கேட்கிறார்கள் நிறைய பேரு. இன்னொரு எதிர்கருத்து சொல்பவனை சந்திக்கிற திராணியையும் சந்திக்கிற ஆற்றலையும் பட்டிமன்றங்கள் தமிழில் தந்திருக்கிறது. யாரும் எழுத்து பேசக்கூடாது, நான் மட்டும்தான் பேசுவேன்னு சொல்லுகிற அரசியல் அல்ல இது. நான் பேசுறதுக்கு என் ஆளுக மட்டும் கை தட்டுவாங்க, எதிர்கோஷ்டியை அலோவ் பண்ண மாட்டாங்க. யாராவது எதிர்கருத்து சொன்னா புடிச்சு தூக்கி வெளியே போட்டுருவான். நான் பட்டிமன்றத்துல மட்டும்தான் கேட்டு அதற்கான பதிலை அந்தந்த இடத்தில் சுட சுட தருகிற ஆற்றல் மிக்க பேச்சாளர்கள் தமிழ் பட்டிமன்றங்களில் வியாபித்து இருக்கிறார்கள். அதனால அந்த மாதிரி எதிர்கருத்து சொல்றவங்க சொல்லிட்டு போறான். இளம் பேச்சாளர்கள் இவங்களும் வர்றாங்க. அதுல அக்ஷயா பேசுகிறார். நிறைவாக திருமதி பாரதி பாஸ்கர் அவர்கள் தமிழுக்கு மிகச் சிறப்பாக தன்னுடைய பங்களிப்பை செய்து வருகிறார். மேடையில, எழுத்துல, இன்னும் பல வகையாக. எழுத்து அவங்க ஒரு நல்ல எழுத்தாளர். ஐயா கவிதா பதிப்பகம் சொக்கலிங்கம் அவர்களே அவரது 5 நூல்களை பதிப்பிச்சிருக்கிறார். 5 நூல்கள். பேச்சாளருக்கு தான் கைதிட்டீங்களா? எழுத்தாளர் கைதிட்ட மாட்டாங்க. கவிதா பதிப்பகத்திலிருந்து பாரதி பாஸ்கர் புத்தகங்கள் மட்டுமல்ல, தமிழறிஞர் சாலமன் பாப்பையா அவர்கள் திருக்குறள் நூல், அது தவிர அகநானூறு, நிறைய புத்தகங்கள் அத்தனையுமே பதிப்பிச்சிருக்கிறார். எங்களுக்கு ஒரு குடும்ப நண்பர் அவர். நாங்க என்ன எழுதினாலும் அதை பார்த்து அது தகுதியாக இருந்தால் பதிப்பிப்பார், தகுதி இல்லைன்னா தூக்கி போட்டுருவார். சிறந்த பதிப்பகத்தை சார்ந்தவர் கவிதா சொக்கலிங்கம் அவர்கள், சேது சொக்கலிங்கம் ஐயா. அவர் தலைவராக இருக்கிற இந்த பப்பாசி அமைப்புல நாங்க வந்து பேசுறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். அதுல பாரதி பாஸ்கர் கூடுதல் சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா நிறைய அவங்க அரங்கம் முழுக்க இவங்க படம் தான் இருக்கும். அவ்வளவு தூரம் அவங்க புத்தகங்கள் வெளியிட்டு இருக்கிறாங்க. ஆக 6 அறிஞர்கள் தயாரா இருக்கிறாங்க. மழை லேசா விட்டுருது. விட்ட மாதிரி இருக்கு. அதனால இந்த வேகத்துல இந்த நிகழ்ச்சியை தொடங்கி சீக்கிரமே முடிச்சிடலாம். நேற்றைய நினைவுகளே என்ற அணியின் சார்பிலே தம்பி அருண் அவர்கள் பேச வருகிறார். அவரை உங்கள் சார்பிலே அழைத்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். போற்றுதலுக்குரிய நடுவர் உள்ளிட்ட அவைக்கு வணக்கம். பறவைகளுக்கு சிறகுகள், மனிதர்களுக்கு புத்தகங்கள் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட புத்தகத்தை காதலிக்கும் அற்புதமான புத்தக நேசகர்கள் உங்கள் அனைவருக்கும் சிறப்பு வணக்கம். நடுவர் அவர்களே, சொல்லுங்க. மகிழ்ச்சி அப்படின்றது நேற்றைய நினைவுகள் தான் நாங்க பேச வந்திருக்கோம். நாங்க 3 பேர் எங்க அணி என்ன சொல்றோம் அப்படின்னா, நேற்று நடந்ததை நினைச்சு மகிழ்ச்சியாக அசை போடுவதற்காக நாங்க 3 பேர் வந்திருக்கோம். ஆனா அவங்க 3 பேரு நாளைய கனவு நடக்குமோ நடக்காதோ தெரியாது. ஆனா காத்துல சண்டை போடுறதுக்கு அவங்க 3 பேர் வந்திருக்கிறாங்க. காத்துல? ஆமா. நாங்க 3 பேரும் நேற்று சாப்பிட்ட விருந்து நல்லா இருந்துச்சு, ரொம்ப சுவையா இருந்துச்சுன்னு சொல்ல வந்திருக்கோம். அவங்க 3 பேரும் நாளைக்கு நாங்க விருந்து சாப்பிடுவோம், அது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது நல்லா இருக்குமா இல்லையான்றது நீங்க தான் முடிவு பண்ணுங்க. முதல்ல விருந்து நடக்குமா, மழை வந்து கெடுக்குமா? சிம்பிளா சொன்னா வெள்ளை காக்கா பறக்குது அப்படின்றதுதான் அந்த அணி.
யோசிச்சு பாருங்க, டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், கலெக்டர் ஆகணும், எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் பேசாம நேத்து இருந்த மாதிரி குழந்தையாவே இருந்துக்கலாம் நினைக்க வைக்குது பாத்தீங்களா? அதுதாங்க வாழ்க்கை. நல்லா கை தட்டலாம். இதுல இன்றைக்கும் நாளைக்கு 1000 விஷயங்கள் வரலாம். நேற்று நடந்தது கூட இன்னைக்கு இருக்குமான்னு யோசிச்சு பாருங்க. 1000 சூப்பர் ஹீரோ நாளைக்கு வரலாம். நேற்று நம்ம பார்த்த சக்திமான் மாதிரி ஒரு சூப்பர் ஹீரோ வருவாரா? 1000 மாடி கார்கள் நாளைக்கு வரலாம். நேற்று எங்க ஏரியால அம்பாசிடர் கார் போனா பின்னாடியே ஓடுவோம் பாருங்க சின்ன வயசுல. அந்த நினைவு கொடுக்கக்கூடிய மகிழ்ச்சி இருக்குமா? வேற வேலை இல்லைல்ல அப்போ. நாளைக்கு உங்களுடைய 100 ரூபாய் கூட செல்லாம போலாம். ஆனா நேற்று எங்க 10 பைசால எவ்வளவு பொருட்கள் நாங்க வாங்கினோம். இருந்து நல்ல பேச்சா போயிட்டு இன்னைக்கு 1000 ஸ்மார்ட் வாட்ச் கட்டுறோம். ஆனா நேத்து தென்னை ஓலையில ஸ்மார்ட் வாட்ச் கட்டுவோம். தென்னை ஓலை அதுல மணி பார்க்க முடியாதுன்னு தெரியும். ஆனாலும் நிமிஷத்துக்கு ஒரு என்னமோ பெரிய கலெக்டர் மாதிரி மணி ஆகுதுன்னு பார்த்தோம் பாருங்க. அந்த அழகான நினைவுகள் தான் வாழ்க்கையில பெரிய மகிழ்ச்சி. ஜவ்வு மிட்டாயில வாட்ச் கட்டிருக்கீங்களா? அதுதான் சூப்பர். நாளைக்கு 1000 ஏடிஎம், 1000 கூகுள் பே, 1000 போன் பே வரலாம். ஆனா நேத்து எங்க பாட்டி முந்தான இருக்கு பாருங்க, அதுதான் இங்க ஏடிஎம்ஏ. அதுல இருந்து எடுத்து கொடுக்குற அந்த 50 காசும் அந்த 1 ரூபாவும் கொடுக்கக்கூடிய நினைவுகள் இருக்கு பாருங்க. அது பாட்டி கொடுத்ததா இல்ல நீங்களா எடுத்ததா? அது சொல்லுவோம், அதுவும் பண்ணுவோம். 10 பைசா கேட்டாலே பெரிய குலகுத்தம் பண்ண மாதிரி பார்ப்பாங்க அப்ப. ஆனா அப்ப இருந்த மகிழ்ச்சி இப்ப நிச்சயமா கிடையாது, நாளைக்கும் கிடையாதுன்றதுதான் உண்மை. நுங்கு வண்டி ஓட்டுவோம் நடுவர்களே. சின்ன வயசுல நுங்கு வண்டி, இந்த சாப்பிட்டு போட்ட நுங்கு ஓடு இருக்கு பாத்தீங்களா, அதுதான் டயர். கவட்ட குச்சி வி ஷேப்ல இருக்கும். அந்த குச்சி அப்படி சொருவி அதான் ஸ்டேரிங். நோ லைசன்ஸ், நோ பெட்ரோல், நோ ஆர்சி புக், வாயிலே சவுண்ட் கொடுப்போம் அப்படின்னு. அப்படி ஓட்டும் போது ஒரு மகிழ்ச்சி இருக்கு பாருங்க. இன்னும் நீங்க நொங்கு வண்டி விட்டு இறங்கல போறீங்க. உண்மையே அந்த நாட்கள் நினைச்சு பார்க்கும்போது அவ்வளவு அழகா இருக்கு. சைக்கிள் 1 ரூபாய் 2 ரூபாய் வாடகை சைக்கிள் எடுத்து ஓட்டுவோம். அந்த வாடகை சைக்கிள் அரைப்படல் அடிச்சு சைக்கிள் கற்றுக்கொண்ட நாட்கள் எவ்வளவு இனிமையானது. இப்ப அட்வொகேட்டா இருக்கேன், நல்லா சம்பாதிக்கிறேன், சைக்கிள் ஓட்ட கஷ்டமா இருக்கேன்னு பைக் வாங்கினேன். பைக்கோட ஈஸியா இருக்கேன்னு கார் வாங்கினேன். கார் வாங்கினதுக்கு அப்புறம் எந்த வேலையும் செய்யாம தொப்பை வாங்கினேன். இந்த தொப்பையை கொடுக்கலான்னு ஜிம்முக்கு போனேன். ஓடாத சைக்கிளை ஓட்டுன்றாங்க. இதைத்தானே நான் நீங்க பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு யோசிக்க பாத்தீங்களா? அந்த அழகான நாட்கள் ரொம்ப அழகானது. உண்மையிலே அது ஒருபோதும் நாளைய நாட்கள் கொடுக்கவே கொடுக்காதுன்றதுதான் உண்மை. வெயிலும் மழையும் மாறி மாறி வர்றதை போல எங்க வாழ்க்கையில அன்னைக்கெல்லாம் விளையாட்டுகள் எவ்வளவு விளையாட்டு விளையாடுறது எல்லாருக்குமே தெரியும். கண்ணாமூச்சி ஆடுவோம், அப்பா அம்மா விளையாட்டு விளையாடுறது, கோலி குண்டா ஆட்டம் ஆடுவோம், டிக் டிக்னு ஒரு கேம். அதுல பாத்தீங்கன்னா அழகா இப்ப நினைச்சு பாக்குறேன், 30 வயசு ஆகுது இப்ப சொல்ல மூச்சு திணறது. அப்ப 7 வயசுல அந்த டிக் டிக் அவ்வளவு அழகா சொல்லிருக்கேன். டிக் டிக் யார் அது, திருடன், என்ன வேணும், நகை வேணும், என்ன நகை, கலர் நகை, என்ன கலர், பச்சை கலர், என்ன பச்சை, மா பச்சை, என்னம்மா, டீச்சர் அம்மா, என்ன டீச்சர், கணக்கு டீச்சர், என்ன கணக்கு, வீட்டு கணக்கு, என்ன வீடு, மாடி வீடு, என்ன மாடி, மொட்டை மாடி, என்ன மொட்டை, பழனி மொட்டை, என்ன பழனி, வட பழனி, என்ன வடை, ஆம வடை, என்ன ஆம, குளத்தாம, என்ன குளம், திரிக்குளம், என்ன திரி, விளக்கு திரி, என்ன விளக்கு, குத்து விளக்கு, என்ன குத்து, கும்பான் குத்து. அப்ப சொல்லும் போது ஈஸியா இருந்துச்சு. இப்ப மூச்சு தண்ணி. அதுல எவன் ஜிக்குவான் கும்மாங்குத்து வாங்குறதுக்கு? அந்த மாதிரி அந்த நாட்டு அழகானது. ராஜா ராணி விளையாடுவோம். அழகா எந்த பொருளுமே நீங்க ஒரே ஒரு பேப்பர் போதும், ராஜா ராணி போலீஸ் திருடன். அப்ப ஒருத்தன் அடிக்கடி போலீஸ் வரும், அவனுக்கு தான் வரும். ஆனா இப்ப அவன் உண்மையிலேயே வாழ்க்கையில போலீஸா இருக்கான் பாருங்க. அவனை பார்க்கும்போது நேற்று நினைவுகள் தான் வாழ்க்கையில் ஞாபகத்துக்கு வருது. எவ்வளவு விளையாட்டு விளையாடும், ஜாயம், பல்லாங்குழி, இதெல்லாம் தாண்டி கிரிக்கெட். அன்றைக்கு எங்களை ஆக்கிரமித்தது கிரிக்கெட். ரொம்ப அழகான. அப்ப பாத்தீங்கன்னா 10 பேர் சேர்ந்து ஒரு பந்து வாங்கும். இன்னைக்கு 10 பந்து வாங்கக்கூடிய அளவுக்கு எந்த காசு இருக்கு, ஆனா விளையாட பசங்க கிடையாது. அப்படின்னா அந்த நாட்கள் எவ்வளவு அழகானது. நீங்க போனாலும் எவனும் சேர்த்துக்க மாட்டேன். இதுல நாளை 1000 ஸ்நாக்ஸ்கள் வரலாம். நேற்று நம்ம சாப்பிட்டோமே ஸ்நாக்ஸ், என்ன சாப்பிட்டோம்? நெல்லிக்காய், இலந்த ஜாம், அழகா இலந்த மிட்டாய், 1000 விஷயம். நாளைக்கு ஐஸ்கிரீம் வரலாம், எவ்வளவோ ஃபிளேவர்லாம் இப்ப கண்டுபிடிக்கிறாங்க. ஸ்ட்ராபெரி, வெண்ணிலான்னு என்னென்னமோ வரலாம். ஆனா அன்னைக்கு பாத்தீங்கன்னா குச்சை, கோனை அப்படின்னு அழகான சாப்பிட்ட அந்த நாட்கள் எவ்வளவு அழகானது. அதெல்லாம் தாண்டி நடுவர்களே இன்னைக்கு எல்சிடி, எல்இடி என்னென்னமோ வந்து போச்சு. நாளைக்கு என்ன டிவி வேணா வரலாம். நேற்று பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் டிவி பார்த்தோம். அப்ப என்னன்னா ஆண்டனான்னு ஒண்ணு இருக்கும், கொடகம்பி மாதிரி இருக்கும். அந்த கொடகம்பியோட அந்த டிவி பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கும். அது பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஒளியும் ஒளியும் போடுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை சக்திமான் போடுவாங்க, மகாபாரதம், ராமாயணம் எல்லாம் போடுவாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அழகா சுத்தி திரிந்தோம். அப்ப அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கிரிக்கெட் வந்துச்சு. இந்த கிரிக்கெட் ஆண்டனால பிளாக் அண்ட் ஒயிட்ல பார்ப்போம் பாருங்க, பெரிய கொடுமைங்க. பாத்தீங்கன்னா இங்கிலாந்து நைஜீரியா மேட்ச் நான் பார்த்த ஞாபகம் இருக்கு. இங்கிலாந்து நைஜீரியா, ஆமா, அப்ப விளையாண்டாங்க. பிரைட்னஸ் அதிகமா வச்சா இங்கிலாந்து அணி தெரியாது.
பிரைட்னஸ் கம்மியா வச்சா நைஜீரியா எனக்கு தெரியாது, ஆண்டனா ஆடிச்சுன்னா 2 அணியுமே தெரியாது. இந்த ஆண்டனாவை மாத்துறதுக்கு ஒரு பெரிய கொடுமை நடக்கும். மேல போயிட்டு கட்டா இருக்கா பாரு, லெப்ட்ல திருப்பு, ரைட்டு, இந்த லாரி கீழே மாதிரி ஒருத்தர் அசைவு போடுவான். அவ்வளவு அழகா இருந்துச்சு. நாடகம் பாருங்க எவ்வளவு அழகா இருந்துச்சு அந்த காலத்துல. அப்ப பார்த்த நாடகங்கள்லாம் சித்தி அப்படின்னு ஒரு நாடகம் வரும், நெத்தி ஒளி, நாதஸ்வரம். அந்த நாட்கள் ரொம்ப அழகானது. ஏன் திரும்பியும் போடுவாங்க. இருந்தாலும் அப்ப பார்த்த அந்த முதல்ல பார்த்த அந்த அழகு. அதுல நாதஸ்வரம்னு ஒரு நாடகம். அதுல யாரா ஹீரோன்னு பார்த்தா கோபின்னு ஒருத்தரை காட்டினாங்க. இந்த கோபி யாருன்னு பார்த்தா டெய்லர். எங்க அம்மா அவர் வரும்போது அந்த டெய்லர் வந்துட்டாரு. இந்த டெய்லர் வந்துட்டாருன்னாங்க. நான் 3வது படிச்சுட்டு இருந்தேன். நான் 4 வருஷமா அந்த நாடகம் பார்த்தேன். அவர் ஒரு நாள் ஒரு கட்சி கூட தைச்சது கிடையாது. ஆனா அதெல்லாம் பார்த்து அவ்வளவு அழகா இருந்த நாட்கள். அதெல்லாம் தாண்டி போட்டோ, நம்ம வீட்டுல எல்லா வீடுகள்லயுமே சொல்றேன், டிவிக்கு மேல ஒரு போட்டோ வச்சிருப்பாங்க. குழந்தையா இருக்கும் நம்மள குப்புறப்படுக்க வச்சு திருப்பி பார்த்த மாதிரி ஒரு குட்டி போட்டோ. அந்த போட்டோ யாரு வந்தாலும் காட்டிக்கிட்டு அழகா இருக்கும். ஏஐன்னு இப்ப வந்துருச்சு. இப்ப இருக்கிற நம்ம நாளைக்கு எப்படி இருப்போம் அப்படின்னு இந்த ஏஐல பாத்துக்கலாம். ஆனா அதையெல்லாம் விட அழகான நினைவு என்ன தெரியுமா? நேற்று நம்ம ஸ்கூல் படிச்சப்ப இருந்த அந்த போட்டோ பத்தி பாத்தீங்கன்னா, குரூப் போட்டோ. யார் வீட்டுக்கு வந்தாலும் நான் எங்க இருக்கு கண்டுபிடி பார்ப்போம் அப்படின்னு கேட்ட அந்த நாட்கள் ரொம்ப அழகானது. நிறைவாக இப்படி வச்சு நான் பிடிக்கிறேன். ஒருபோதும் நாளைய வாழ்க்கை திருப்தி கொடுக்காது, மகிழ்ச்சியை தராது. ஏன்னா அது ஒரு கற்பனை, நடக்கலாம் நடக்காம போகலாம். ஆனா நேற்றைய நினைவுகள் ரொம்ப அழகானது. Facebook யூஸ் பண்றவங்க எல்லாத்துக்குமே தெரியுமே, மெமரிஸ்னு ஏன் காட்டுறாங்க. இன்னைக்கு இங்க வந்திருக்க நம்ம எல்லாருமே அடுத்த வருஷம் பார்க்கும்போது, ஆமா போன வருஷம் புத்தக கண்காட்சி போனோம், ராஜா சார் பட்டிமன்றம் நடந்துச்சு, ஒரு தம்பி அருண் பேசினாருன்னு நம்ம நினைக்க வைக்கிறோம். அப்படின்னா அந்த மெமரிஸ் ரொம்ப அழகானது என்று தெரிவித்துக் கொண்டு, நல்ல வாய்ப்பை நல்ல திருப்பி நடுவர் கொடுப்பார் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். அவையில் பெற்றிருக்கும் சான்றோர் பெருமக்களுக்கும், கொட்டும் மழையிலும் கால்கடுக்க நின்று பேச்சை கேட்கும் அன்பான மக்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணா அழகாதான் பேசினார். நானும் அதுக்கு மறுப்பு சொல்லவே இல்லை. என்னன்னா, நுங்கு வண்டி ஓட்டினாராம், குச்சி வச்சு நுங்கு வண்டி ஓட்டினாராம். ரோட்ல அம்பாசிடர் காரு போடப்ப பின்னாடியே ஓடினாராம். இப்ப வந்ததுல வரப்பையும் ட்ரெயின்ல பின்னாடியே ஓடி வர வேண்டியதானே சென்னை வரைக்கும்? இல்லன்னா கார்ல இப்ப வரைக்கும் இந்த அம்பாசிடர் பென்ஸா மாறிடுது, அவ்வளவுதானே. எத்தனையோ பென்ஸ் கார் ரோட்ல வந்து பின்னாடியே ஓடி வாங்கலேன். எதுக்கு? இப்போ மெட்ரோ வேணும், இல்லன்னா பிளைட் வேணும். ஆனா நான் உங்களுக்கு சுகம் மட்டும் என்னன்னு கேட்டா, நுங்கு வண்டி அம்பாசிடர் தான். பேசுறதுக்கு மட்டும்தான் நல்லா இருக்கும். இன்னொன்னு சொன்னாரு, வாட்ச் கட்டினாராம். பேசுறப்ப கைய ஆட்டி ஆட்டி பேசுறாரு. நானும் அந்த காலத்துல எந்த மாதிரி வாட்ச் கட்டியிருப்பேன் தெரியுமா? இப்ப அண்ணன் கட்டிருக்கிறது முள்ளு கூட இல்ல, எங்களை மாதிரி ஸ்மார்ட் வாட்ச் கட்டியிருக்காரு. ஆனா குறை சொன்னது ஸ்மார்ட் வாட்ச். சொன்னது என்ன சொன்னாரு? ஸ்மார்ட் வாட்ச். எல்லாரும் இப்ப ஸ்மார்ட் வாட்ச் தான் கட்டுறாங்கன்னு. அவரு கட்டி இருக்கதே ஸ்மார்ட் வாட்ச். அவரே பழையதை ஞாபகம் வச்சுக்கவே இல்லை. ஆனா பேசுறதெல்லாம் பழசு போற்றி புகழணும். நீங்க எல்லாம் வாங்க, நீங்க பழச நினைச்சு பாருங்க. வருடத்துல என்ன இருக்கு? நேத்து நாங்க விருந்து சாப்பிட்டோம், சூப்பரா இருந்துச்சு. நீங்க நாளைக்கு சாப்பிடவே போறது இல்ல, அதை எப்படிங்க நீங்க பெருமையா பேசுறீங்கன்னு? கனவுகள் என்னைக்குமே நிறைவேறினாதான் சந்தோஷம்ங்கிறது கிடையவே கிடையாதுங்க. எங்களுடைய கனவுகளை நினைச்ச அந்த ப்ராசஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை விட பெரிய சந்தோஷமே கிடையாது. முதல்ல நான் அந்த இலக்கை அடையும் போது கிடைக்கிற சந்தோஷத்தை விட அதுல இருக்கும் பாத்தீங்களா, அந்த ஒவ்வொரு படிக்கையும் கிராஸ் பண்றோம் பாத்தீங்களா, அப்ப கிடைக்கிற சந்தோஷம் தான் என் வெற்றியை விட பெருசா இருக்கும். அதுதான் நாங்க சொல்றோம், அதை புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்றோம். அதே மாதிரி ஓடிடி பிளாட்ஃபார்ம்லாம் இப்ப வந்துருச்சு. அவர் ஆண்டனாவை திருப்பி திருப்பி பார்த்தாராம். இப்ப ஓடிடி அண்ணன் மேடைக்கு ஏறதுக்கு முன்னாடி ஓடிடில உட்காந்து சீரீஸ் பார்த்துட்டு இருந்தாரு. என்னன்னு கேட்டா, இது மாதிரி படத்துல சீரீஸ் பாக்குறோமா, மேடைக்கு ஏறுற வரைக்கும் உட்கார்ற வரைக்கும் எல்லாமே எங்களுடைய கனவுகளை நோக்கிதான். இப்ப வரும்போது ஒரு 3 பேருமே சரி, ஒரு கனவு இல்லாமல அந்த மேடையில உட்கார்ந்து இருப்பாங்க. இன்னைக்கு நான் பேசி 4 பேராவது கை தட்டணுங்கிற கனவு இல்லாமலா இருக்கும் இவங்களுக்கு? கிடையாது. 4 பேர் கை தட்டுறவங்க 4 பேர் ஆக்குறீங்க, கூட கொஞ்சம் பேர் கை தட்டு. அவங்க நினைவுலயே இருந்தாங்கன்னா அப்படி இல்ல நடுவர்களே, அவங்க நேத்து எனக்கு கை தட்டினாங்கன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டோம். நாங்க தானே கனவை நோக்கி போறோம், எங்களுக்கு இவங்க கை தட்டுட்டோம். அப்பா நேத்து எங்களுக்கு கை தட்டினாங்கப்பா, அது போதும் நினைச்சு அவங்க 3 பேரும் சந்தோஷப்பட்டுக்குவாங்க. அப்படி இங்க உட்கார்ந்து இருக்கிறதே கனவுகளை நோக்கி. ஆனா எல்லாம் பழசு வேணும். அதே மாதிரி ஒரு விஷயம் என்ன சொன்னாரு, விளையாட்டு எல்லாமே பழைய விளையாட்டுகள் விளையாண்டோன்னு. பழைய விளையாட்டை நாங்க குறை சொல்லலைங்க. ஆனா வருங்காலத்துல என்ன வேணும்னு தெரிஞ்சு இன்னைக்கு செஸ்ல நம்ம தமிழ்நாட்டுல பிரக்யானந்தா போய் உலக அளவுல பேர் வாங்கி கொடுத்தாருன்னா அதுக்கு காரணம் எங்களுடைய வருங்கால கனவு. என்ன இந்த உலகத்துக்கு வேணுமோ அதை நோக்கி போறோம். நான் இப்படி சொல்லி தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். கனவுங்கிறது என்ன தெரியுமா? நம்ம தவறி விழும்பொழுது நம்ம விழாம தாங்கி பிடிக்கிற கரம். கண்ணீர் விட்டு நான் கதறி அழும் பொழுது என் கண்ணை தொடச்சு ஆறுதல் சொல்ற மனம். இதுக்கு மேல எல்லாம் பட்டாச்சு, இந்த வாழ்க்கையே வேணான்னு நான் விருத்து போகும்போது இதுக்காகவே நீ வாழணும்னு சொல்ற ஒரு வைராக்கியம். என்னால முடியலப்பா, எனக்கு போகணும், நான் சோர்ந்து போய் உட்காரும் போது உன்னால முடியலன்னா வேற யாரால முடியும்?
முடியும்னு எனக்குள்ள கொடுக்கிற ஒரு தன்னம்பிக்கை, இதுதான் கனவுன்னு சொல்றோம். இந்த கனவு தர மகிழ்ச்சி, தன்ன நம்பிக்கை வேற என்ன தந்துட முடியும்? நான் அண்ணன் பழைய கால நினைவுகள் எல்லாம் மறந்துட முடியுமா? அது என்னைக்குமே இருக்கும். நிதர்சனமான உண்மை என்ன தெரியுமா? நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொரு வயசு இருக்குங்க அரங்கத்துல, ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு வயசை கடந்து வந்திருப்போம். ஆனா பழைய நினைவுகளை சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னா எல்லாரும் கை விட்டு எண்ணிடலாம். 4 நினைவு, 5 நினைவுல 6 நினைவு தான் நம்மளால சொல்ல முடியும். ஏன்னா நிதர்சனமான உண்மை என்னன்னா நினைவுகள் மறந்துதான் போகும். காலம் மாற மாற, மக்கள் நம்ம மாற மாற நினைவுகள் மறந்துருங்க. ஆனா கனவுகள் என்றும் மறந்தும் போகாது, மறத்தும் போகாத நினைவுகள் அப்படியே தான் இருக்கு என்னைக்குமே. அதாவது கனவுகள் அப்படியே நிலைச்சு நிற்கும். நான் இப்படி சொல்றேன், நினைவுகளும் பசுமையானது உண்டு, என்னைக்குமே மறக்காத நினைவுகள் உண்டு. அது என்ன தெரியுமா? நான் நினைச்ச உடனே ஒரு நினைவு சொல்லன்னு சொன்னா ஒரு அண்ணன் என்கிட்ட சொல்லுவாரு, நான் முதல்ல என் சம்பளத்துல வாங்கின வண்டி, அதனால மறக்கவே முடியாது. அந்த நாள் என் சம்பளத்துல வாங்கினேன்னு அது என்னைக்குமே மறக்க முடியாத நினைவு தான். ஆனா அந்த நினைவு எப்படி உருவானுச்சுன்னு தெரியுமா? அண்ணன் சொன்னார்ல, நான் ரோட்ல விளையாடுறப்ப அம்பாசிடர் காரு போனுச்சுன்னு. அப்படி நீங்க ஒரு நாள் ரோட்ல கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருந்திருப்பீங்க. ஒரு 26, 27 வயசுலயே வண்டியை ஓட்டிட்டு போயிட்டு இருப்பாரு. நாளைக்கும் நான் 25 வயசு எனக்கு ஆகும் போது நான் உழைச்சு சம்பாரிச்சு இதே மாதிரி வண்டி வாங்கி நானும் இதே தெருவுல விடுவேன். அப்ப நீங்க கண்ட கனவு 25 வருஷம் கழிச்சு உங்களுக்கு நிறைவேறி இருக்கும். கனவால நிறைவேறின நினைவுகள் மட்டும்தான் மனசுல இருக்குமே தவிர எல்லா நினைவுகளும் மனசுல இருக்காதுங்க. இருக்கிறதுலே மிகப்பெரிய வரம் என்ன தெரியுமா? படுத்த உடனே தூங்குனா மிகப்பெரிய வரம்னு சொல்லுவோம். நோய் நொடியே இல்லாத உடம்பு வரம்னு சொல்லுவோம். அதே மாதிரி பழைய காலத்து நினைவுகளை மறக்கிறது பெரிய வரம். இருக்கிற எத்தனை பேருக்கு எல்லா நினைவுகளும் நல்லதா இருக்கும்னு சொல்லுங்க பாப்போம். எல்லாருடைய நினைவுகளையும் துன்பம், துயரம், அத்தனை ரணங்கள் நிறைந்ததா இருக்கு எல்லாருடைய நினைவுகளும். அந்த நினைவுகள் எல்லாம் மறக்கணும்னா நீங்க எல்லாருக்குமே ஒரு கனவு வேணும். அந்த கனவுகளை நோக்கி போறதுதான் எங்களுடைய நோக்கமா இருக்கு. ஒண்ணுமில்ல, எப்படி சொல்ற, நினைவுகளுக்கு மகிழ்ச்சிக்கு வந்து ஒரு அளவு உண்டு. ஒவ்வொரு மகிழ்ச்சிக்கும் ஒவ்வொரு அளவு உண்டு. ஆனா எங்களுடைய வருங்கால கனவுகளுக்கு எந்த அளவுமே கிடையாது அது கொடுக்கிற மகிழ்ச்சிக்கு. நான் ஒரு விஷயம் சொல்றேன். கனவு அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் நினைவுல வர பேர் என்ன தெரியுமா? அப்துல் கலாம். அப்துல் கலாம் கனவு காண சொன்னாருன்னு. ஆனா நான் அப்துல் கலாமை பத்தி பேச போறது இல்லைங்க. அப்துல் கலாமே வியந்து பார்த்த ஒரு சிறுவனை பத்தி தான் பேச போறேன். 2006 ஆந்திரால ஒரு பெரிய வெள்ளம் வருது. நிவாரண பொருட்கள் கொடுக்கறதுக்காக அப்துல் கலாம் ஆந்திராவுக்கு போறாரு. அப்ப அந்த பையன் வந்து பார்வை மாற்றுத்திறனாளி சிறுவன். அந்த சிறுவனை பார்த்து, உனக்கு வருங்காலத்துல என்னவா ஆகணும்னு கனவு, என்ன லட்சியம்னு கேட்கிறாரு அப்துல் கலாம். அதுக்கு அந்த சிறுவன் சொல்றான், பார்வையற்ற இந்தியாவின் முதல் ஜனாதிபதியாக ஆக வேண்டும் என்பது என்னுடைய லட்சியம்னு அப்துல் கலாம் கிட்டயே சொல்றேன். அது மட்டும் இல்ல, எனக்கு அமெரிக்கால இருக்கக்கூடிய MIT யூனிவர்சிட்டியில படிக்கணுங்கிறது எனக்கு அடுத்த லட்சியம்னு சொல்றாரு அப்துல் கலாம். இந்த மாதிரியான லட்சியங்களும் கனவுகளும் இருக்கிற இளைஞர்கள் தான் இந்தியாவுக்கு தேவைன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த பையன் 10வது படிக்கிறான், 90% மதிப்பெண் எடுக்கிறான். 12வது படிக்கிறான், 96% மதிப்பெண் வாங்குறான். அதுக்கப்புறமா லீட் 2020ங்கிற இயக்கமும் GE நிறுவனம் அப்படிங்கிற ஒரு தன்னார்வ நிறுவனமும் சேர்ந்து அவருடைய ஆசை லட்சியத்தை வந்து நிறைவேற்றுறாங்க. அமெரிக்கால போய் MIT அந்த சிறுவன் படிக்கிறாரு. அப்ப அந்த GE நிறுவனமே சொல்றாங்களாம், படிச்சு முடிச்சுட்டு எங்க நிறுவனத்திலேயே வந்து வேலைக்கு சேர்ந்துருங்களேன் அப்படின்னு. அதுக்கு அந்த சிறுவன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? என்னால் ஒரு வேலை பார்வையற்ற இந்தியாவின் முதல் ஜனாதிபதியாக ஆக முடியாவிட்டால் உங்கள் நிறுவனத்தில் வந்து நான் வேலைக்கு சேருகிறேன்னு சொன்னாங்க. அப்போ என்னதான் நான் படித்தாலும் என்னுடைய கனவை நோக்கி நான் போகிறேன் பாத்தீங்களா, அதுதான் நடுவர்களே, அது நிறைவேறுதோ நிறைவேறலையோ என்னுடைய அதை நோக்கிய பயணமே எங்களுக்கு மகிழ்ச்சின்னு சொல்லி இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன். நினைவுகள் என்பது பல காயங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் கொண்டது. அந்த காயத்தோடய ஒரு மனுஷன் வாழ்ந்து முடிச்சிட முடியாதுங்க வாழ்க்கைய. அந்த காயத்தை ஆற்றணும்னா ஒரு மருந்து தேவை. அது நாளைய நகர்த்தி போகணும்னா அதுக்கு மருந்து தேவை. அந்த மருந்து தான் எங்களுடைய நாளைய கனவுகள். ஆக காயங்களுடன் இருக்கும் நேற்றைய நினைவுகளை மருந்தாக இருக்கும் எங்களுடைய நாளைய கனவுகளே சரி செய்யும் என்று கூறி, மகிழ்ச்சியை தருவது நாளைய கனவுகளே என்று கூறி தந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அக்ஷயா இளம் பேச்சாளர், அவங்க திரட்டிய தகவல்களை எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. நீ நொங்கு வண்டி ஓட்டுறதை விட பிரக்யானந்தா மாதிரி செஸ்ல போய் பண்ணைனா, சமீபத்தில் ஒரு சின்ன வீடியோ பார்த்தேன். ஏர்போர்ட்ல ஏகப்பட்ட போலீஸ் பாதுகாப்போட ஒருத்தர் வர்றார். ஏகப்பட்ட போலீஸ் சுத்தி நிக்குது. அது யூடியூப்ல வந்திருந்தது. யாரா வரா? நடிகரா, அரசியல் தலைவரா, இல்ல வேறு யாரும் வெளிநாட்டு விஐபியான்னு பார்த்தா கூட்டத்துல சின்னதா சில்லாரியா ஒரு பையன் வரான், பிரக்யானந்தா. பார்க்க எவ்வளவு பெருமையா இருந்தது தெரியுமா?
சாதாரண குடும்பத்தில் பிறந்த ஒரு பிள்ளை இன்றைக்கு ஜனாதிபதியையும் பிரதமரையும் பார்க்க போகிறார் என்றால் அவனுக்குள்ள இருந்த ஆற்றல், அதை அந்த பெற்றோர்கள் வெளிக்கொணர்ந்தது. அவனுடைய கோச், அவனுக்கு குருவாக இருந்தவர்கள் அவனை தூண்டி விட்டது. இன்றைக்கு உலக அரங்கில பெரிய உயரத்துக்கு போயிருக்கிறான். அதானி நிறுவனம் அவனை தத்தெடுத்து இருக்கிறது. அதானி அவர்களை போய் நேர பார்த்திருக்கான். பார்க்க முடியுமா என்ன? ஒரு சின்ன பையன் அந்த விளையாட்டு விளையாடணும்னு ஆசைப்படணுமா? இந்த வயசுல நொங்கு வச்சு ஓட்டணும், காருக்கு பின்னாடி ஓடணும். இதெல்லாம் யாரையா பண்றது அப்படின்னு கேலி கிண்டல்மா பண்ணி ஒரு பார்வையற்ற குழந்தை இந்தியாவின் முதல் பார்வையற்ற ஜனாதிபதியாக வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டதை அவங்க சொன்னாங்க. என்னங்க அவங்க சொன்னது ஏதாவது புரிஞ்சுதுங்களா? உங்கள்கிட்ட தான் கேட்கிறேன். நீங்க எல்லாரும் குளிருக்கு கையை கட்டி உட்காந்துருக்கீங்க. எனக்கு அப்படித்தான் இருக்கணும்னு ஆசையா இருக்கு. ஆனா கொஞ்சம் நீங்க உற்சாகம் கொடுத்தாதான் சின்ன பிள்ளைகள பேச முடியும் இல்லையா? பேச வர்றவங்களுக்கு உங்க அன்பும் ஆதரவும் தேவை. இந்த வேகத்துல இப்போ இதுக்கு பதில் சொல்றதுக்கு வர்றாங்க தெய்வானை மணிகண்டன். வாங்கம்மா. மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நடுவர் அவர்களே, பேச்சாளர் பெருமக்களே, சீரோடும் சிறப்போடும் இந்த புத்தக கண்காட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பெரியவர்களே, புத்தகத்தை விட உற்ற நண்பன் இருக்க முடியாது என்று கொட்டும் மழையிலும் கூட நண்பனை தேடி வந்திருக்கக்கூடிய வாசக பெருமக்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய மிக பணிவான வணக்கம். நடுவர் அவர்களே, அக்ஷயா ரொம்ப சீரியஸா பேசியிருக்காங்க. ஆமாம்மா, நிலைமையே இப்ப சீரியஸா தான் இருக்கு. ஆல்ரெடி வீட்டுக்கு போவோமா முடியாதான்னு படப்படன்னு இருக்கும். இதுல ரொம்ப படப்படன்னு ஆக்கியிருக்காங்க. ஏற்கனவே குளிருது வேற, போற வழியிலே எங்கேயாவது படுத்து போமான்னு வேற பயமா இருக்கு. அப்படியெல்லாம் செய்யக்கூடாது, வீடுகளுக்கு போய் சேர்ந்துடணும். படப்பட படப்பட படப்படன்னு பேசியிருக்காங்க. ஒரு டீ வேணா சாப்பிடுங்க. இல்ல நடுவர்களே, அவங்களுக்கு கொடுக்கணும் டீ. அவங்கதான் படப்படன்னு பேசி எல்லாரையும் படப்படன்னு ஆக்கியிருக்காங்க. என்ன காரணம்? தலைப்பு அந்த மாதிரி. அவங்க தலைப்பு கனவு எப்பயுமே ஒரு படப்படப்படனே மனச வச்சிருக்கோம். பதட்டத்துல விட்டுரும். அச்சீவ் பண்ணிடுவோமா, அடைஞ்சிருவோமா, எல்லாத்தையும் சொல்லிட்டோமே, நானும் செஸ் விளையாடுறேன் பிரக்ஞானந்தவாவோமேன்ட்டு இதை நடந்துருமா, நடத்தி காட்டிடுவோமா அப்படின்ற மாதிரி ஒரு படப்படப்பிலேயே கனவு வச்சிருக்கும். ஆனா நினைவுகள் அப்படி கிடையாது. செஸ் விளையாடுற எல்லாரும் பிரக்ஞானந்தா ஆயிட முடியுமா? ஆனா நொங்கு வண்டி ஓட்டுற எல்லாருமே தான் வண்டிக்கு ராஜாவா தன்னால இருக்க முடியும். அதுவும் ராஜாவா தான் இருக்க முடியுமா? நானும் ஓட்டி இருக்கேன். அவங்க சொன்ன அந்த பாயிண்ட் எல்லாம் பாருங்களேன். பிரக்ஞானந்தா, அப்துல் கலாம் இதெல்லாம் எங்க இருந்து படிச்சிருப்பாங்க? ஒண்ணு நியூஸ் பேப்பர்ல படிச்சிருக்கணும், இல்ல புத்தகங்கள்ல படிச்சிருப்பாங்க. ஆனா அவங்க பேசினது என்ன சொன்னாங்க? இது கனவு மேடைன்னு சொன்னாங்க. 4 பேர் கை தட்டுவாங்கன்ற கனவோட தான் இருக்கீங்க. இப்ப கனவு மேடையில கூட நீங்க என்னைக்கோ படிச்ச ஒண்ணு நினைவுல இருந்து எடுத்து நீங்க சொல்லணும்ன்ற ஒரு நிர்பந்தத்துல தாங்க இருக்கீங்க. நடுவர் அவர்களே, கனவுகள் என்பது ஒரு வைராக்கியத்தை கொடுக்கின்றதுன்னு சொன்னாங்க. உண்மை, கனவுகள் வைராக்கியத்தை கொடுக்கலாம், மூளைக்கு ஒரு கௌரவத்தை கொடுக்கலாம். ஆனால் நினைவுகள் இருக்கின்றதே, அதுதான் காயப்பட்ட மனதிற்கு மருந்தாக இருக்கும். நிறைய வீட்டுல இந்த இன்னைக்குமே அம்மா தவறி போனதுக்கு அப்புறம் இல்ல மனைவி இல்லைன்றதுக்கு அப்புறம் அவங்களோட ஒரு புடவையை மட்டும் எடுத்து பத்திரமா வச்சிருப்பாங்க சார். வச்சுட்டு அந்த புடவையில படுத்து தூங்கினாதான் தூக்கம் வருதுன்னு சொல்லுவாங்க. இன்னும் சில வீட்டுல அப்பாவோட கடிகாரத்தை நான் கையில கட்டிக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு பையன் வாங்கிப்பான். இப்போ ஒவ்வொரு தடவையும் பாருங்க, கடிகாரத்தை கட்டும் போது கடிகாரத்தையா கையில கட்டுறோம், அந்த மணிக்கட்டுல அப்பாவோட அத்தனை நினைவுகளையும் சேர்த்து கட்டுறது இல்லையா? ஒவ்வொரு முறையும் அந்த சேலையில படுக்கும் போது சேலையிலயா படுக்கிறோம், அம்மாவின் வாசனையிலும் அவளுடைய நினைவுகளிலும் தானே முகத்தை கிடைக்கின்ற. அப்ப ஒரு வைராக்கியத்தை கொடுப்பது கனவாக இருக்கலாம், ஆனால் காயப்பட்ட மனதிற்கு மருந்தாக இருப்பது நேற்றைய நினைவுகள் தான். இன்னும் சொல்ல போனா நினைவுகள் பொக்கிஷமானது. நிறைய வீட்டுல ஒருவேளை கணவன் இல்ல மனைவி இல்ல அப்படின்னா வேற வீட்டுக்கு போகவே வரமாட்டாங்க சார் பெரியவங்க. இல்ல நான் இங்கே வாழ்ந்துடுறேன், இங்கே இருந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இல்ல 23 வருஷம் ஆச்சு, 25 வருஷம் ஆச்சு, பழைய வீடு விட்டு வேற வீட்டுக்கு போயிடலாமே அப்படின்னா
இல்ல இல்ல, அவரோடு இருந்த நினைவுகள் எனக்கு இங்க இருக்கு, இந்த வீட்டுல இருக்கும் போதுதான் எனக்கு சுகமா இருக்கு அப்படின்னு பழைய வீடு கூட பொக்கிஷமாக்கி கொடுப்பது நினைவுகள் தான். அப்படியா சொன்னாங்க, துன்பமான நினைவுகள் இல்லையா, எல்லா வாழ்க்கையில நடக்கிறதெல்லாம் நினைவுகள் ஆகிடாது. உண்மை, வாழ்க்கையில நடக்கிறதெல்லாம் நினைவுகளா? அவை எல்லாம் நிகழ்ச்சிகள். எது எது நினைவுகள் ஆகின்றது? எது ஒன்று நம் மனதை தாக்குகின்றதோ, இல்லை எது ஒன்று நம்முடைய மனதிற்கு அருகில் வந்து நிற்கின்றதோ, எதை ஒன்றை நம் மனது மறக்க முடியாமல் இருக்கின்றதோ அதுதான் நினைவாகின்றது. நிகழ்ச்சி வேற, நினைவு வேறையா? நிகழ்ச்சிகள் வேறு, நினைவுகள் வேறு. குழப்புறீங்க. அது கனவோட பிரச்சனை. கனவுதான். கனவுலயே மிதக்கும் போது எப்படி இருக்கு? அப்ப அவங்க சொன்னாங்க, துன்பமான நினைவுகள் இல்லையா, துன்பமான ரணமான நினைவுகள் இல்லையான்னு உண்டு. நீங்க காணுகின்ற கனவுக்கு கூட நினைவுகள் தான் விதையாக இருக்கின்றது. அந்த நினைவுகளாலதான் நீங்க மேல மேல போகணும்னு சொல்லிட்டே நினைக்கிறீங்க. நடுவர் அவர்களே, நினைவுகள் என்பது மனதிற்கு நெருக்கமானது, மனதை லேசாக்குவது, மனதிற்கு சுகமானது. ஆனா கனவு என்பது காணல் நீரை போல, கிட்ட வந்துட்டோன்னு தோணும், கிட்ட வரும்போது அது இல்லாம போயிடும். நாளைக்கு கிட்ட வந்துருவோன்னு தோணும், இன்னும் ஒரு நாள் இழுக்குதேன்னு சொல்லி இருக்கும். கனவு என்பது நிழல், நினைவு என்பது நடந்த ஒன்று, அது நிஜம். நிஜம். அப்ப நிழலை பார்த்து நான் சந்தோஷப்படுவேனா, இந்த நிஜத்தை பார்த்து நம்முடைய மனம் மகிழ்ச்சி அடையுமா? நிஜத்தை தான் பார்க்கணும். உங்களுக்கு ஒரு 3 பேர் ரசிகர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது நிஜம். எனக்கு இல்ல நடுவர் அவர்களே, நினைவுக்கு. நினைவுக்கு. நடுவர் அவர்களே, நம்ம ஊர்ல என்ன பண்ணுவாங்க, பெரும்பாலும் பெரியவர்களுடைய பெயர்களை, இந்த ஏதாவது ஒரு ரோடுக்கு போனீங்கன்னா பாரதி தெரு அப்படின்னு இருக்கும், இன்னும் கொஞ்சம் தள்ளி போனோம்னா பாரதிதாசன் தெரு அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த மேடைகள் எல்லாம் ஏதாவது ஒரு பரிசு கொடுப்பாங்க, அது நினைவு பரிசு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, நினைவு பரிசு சொல்லி கொடுப்பாங்க. நினைவு இல்லம், நினைவு மண்டபம், அந்த மாதிரி எல்லாம் கட்டுவாங்க. எங்கேயாவது கனவு பரிசு, கனவு மண்டபம், கனவு ரோடு அப்படின்னு ஏதாவது இருக்கா? எனக்கு தெரியும். இல்லம்மா, எதிரில சொல்லுவாங்க. ஏன்னா ஒருத்தரை பத்தி நாம் நினைப்பதே அவருக்கு செய்கின்ற நன்றியாக இருக்கின்றது. அவருடைய நினைவுகள் தான் அவருக்கு கௌரவமாகின்றது. ஒண்ணு நடுவர்களே, இப்ப நாமளே திடீர்னு மயக்கம் போட்டு நான் விழுந்துட்டேன்னு வச்சுக்கோங்க. ஐயா வேணாமா, நல்லதா பேசுமா, கனவு மோசமான கனவு. சும்மா ஒரு கனவு, ஒரு கற்பனையில வச்சுக்கோங்க. எந்திரிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்லணும், நான் இன்னாரு, என் வீடு இங்க இருக்கு, இங்க என்ன கூட்டிட்டு போய் விடுங்க, நான் நினைவோட பேசினாதான் எனக்கு வந்து மரியாதை. அதை விட்டுட்டு 10 வருஷம் கழிச்சு நான் CEO ஆக போறேன், 5 வருஷம் கழிச்சு நான் டாக்டர் ஆக போறேன், நான் கூட்டிட்டு போய் அக்கீழ்பாக்கம் சொல்லிடுவாங்க. இது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு, இது ஏதோ பிளான் பண்ணி பேசுற மாதிரி. மனிதனை மனிதனாக்குவது நினைவுகள். நடுவர்கள், அதனாலதான் 2 வயசான நண்பர்கள் சேர்ந்தாங்க. இல்ல நம்மளோட நண்பர்களே எடுத்துக்கிட்டோம்னா விடிய விடிய பேசினாலும் பேசுறதுக்கு கதைகள், ஏன்னா எல்லாமே நினைவுகள். இப்ப நிறைய ஸ்கூல் காலேஜ்ல எல்லாம் ரீயூனியன் வருது, பழைய நண்பர்கள் எல்லாம் சேர்ந்துக்கிறோம். எவ்வளவு சித்திப்பா இருக்கு, எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு, அந்த அரங்கமே நிரம்பி வழிகின்றது, இப்படி சந்தோஷமா இருக்கு. இதே இது ஒரு 10 வருஷம் இல்ல 15 வருஷம் முன்னாடி அந்த கேம்பஸ்ல ஒரு பிளேஸ்மெண்ட் நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சூழல் எப்படி இருந்தது? ஒரே படபடன்னு இருந்திருக்காது. ஏன்னா பிளேஸ்மெண்ட்ல வேலைக்கு உட்காரும் போது எல்லோரும் கனவோடு இருப்பாங்க, திரும்பி ரீயூனியன்ல வந்து அதே பெஞ்ச்ல உட்காரும் போது எல்லோரும் பழைய நினைவுகளோடு இருப்பாரு. அதுல ஆச்சரியம் என்ன, நினைவுகளோட ஆச்சரியம் என்னன்னா, பொதுவாவே வந்து நாம ஒரு விஷயத்தை பத்தி பேசும்போது நாம இங்கதான் இருப்போம், ஆனா நம்மளோட மனசு அங்க இருக்கும், நம்மளுடைய வயசு அந்த வயசா இருக்கும், நம்மளுடைய இடம் அந்த இடமா இருக்கும். அதனாலதான் நினைவுகளை மலரும் நினைவுகள்னு சொன்னாங்க. நேற்று நகர்ந்த காரணத்தினாலே அவை மலர்ந்த நினைவுகளாகி விடுவதில்லை. எத்தனை முறை நினைத்தாலும் நம்மை அதே இடத்திற்கு எடுத்து செல்வதாலே அவை மலரும் நினைவுகளாக இருக்கின்றன. இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா, நம்ம ஒரு காலத்துல அண்ணன் தம்பியா அல்ல அக்கா தம்பி யாராவது இந்த முடிய பிச்சுட்டு சண்டை போட்டுருப்போம். அப்ப இருந்தது. அப்ப அம்மா வந்து அடிச்சிருப்பாங்க, அழுதுருப்போம். இன்னைக்கு அந்த நினைவை யோசித்து பார்த்தா சந்தோஷமா இருக்கு.
அப்ப அம்மா கையில சாதத்தை உருட்டி உருட்டி வச்சிருப்பாங்க, அதை சாப்பிட்டுருப்போம், சந்தோஷமா சாப்பிட்டுருப்போம். இப்ப நினைச்சா அப்படி நெகிழ்ச்சியா கண்ணுல தண்ணி வரும். அடுத்த நினைவுகள் சிரிக்க வைக்கும், சிரித்த நினைவுகள் அழ வைக்கும். இதுவே நினைவுகளுடைய பெருமை. நடுவர் அவர்களே, ஒண்ணும் இல்ல, ஒரு போன் வாங்குறேன், பக்ஷியா போய் போன் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 50,000 1,00,000 80,000 போன் ரேட் எக்கச்சக்கமா இருக்கு. எந்த போன் எடுத்தாலும் போன் கிளாரிட்டி நல்லா இருக்கான்னு பாக்குறோமா, போட்டோ கிளாரிட்டி நல்லா இருக்கான்னு பாக்குறோமா? போட்டோ கிளாரிட்டி. ஏன் இங்க நின்று ஒரு போட்டோ எடுக்கணும், அங்க நின்று ஒரு போட்டோ எடுக்கணும்னு சொல்லி நினைவுகளை சம்பாதிக்கத்தான் மனிதர்களே விளைகின்றனர். ஆனா அக்ஷயா மட்டும் அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு கனவுலே இருப்பாங்க போல. அந்த அணி மட்டும் போனை வாங்கி திட்டம் போடுவாங்க. நடுவர் அவர்களே, ஒன்றை சொல்லி நிறைவு செய்கின்றேன். கனவு மேடை என்று அவர்கள் சொன்னார்கள். நியூசிலாந்துல ஒரு சின்ன இளம் பெண் எம்பியாக, இளம் பழங்குடியினர் பெண் எம்பியாக பதவியேற்றார். அந்த பார்லிமெண்ட்ல அவங்களுடைய பேச்சு இருக்கின்றதே ரொம்ப ரொம்ப வைரலா இப்ப சுத்தி போய்கிட்டே இருக்கு. என்ன காரணம்? அது கனவு மேடையாக இருந்தாலும் கூட தன்னுடைய இனத்தை நினைவுபடுத்துகின்ற வகையிலே அந்த மவோரி இனத்தை சார்ந்த ஹக்கா எனப்படும் போர் அறைக்கூவலை அந்த அரங்கத்திலே அவர் பதிவு செய்தார். கனவு மேடையில் கூட அவர் தன்னுடைய இனத்தை நினைவுபடுத்தின காரணத்தினாலேதான் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப வைரலா, அது பாப்புலரா போயிட்டு. இப்ப கனவுகள் கூட, கனவு மேடைகளில் கூட நினைவுகள் தான் நிற்கின்றன என்றால், அதனாலதான் பாரதி சொன்னார், கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும் என்ற வரிக்கு முன்னாடி வரியாக நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும் என்று கனவுக்கு முன்பே நினைவை பாரதி வந்து வைக்கின்றார். நினைவுகள் என்பது இனிமையானது நடுவர் அவர்களே. எத்தனை முறை நினைத்தாலும் இனிமையாகத்தான் இருக்கும். கனவு என்பது இனிப்பானது. ஒரு அளவுக்கு மேல இனிப்பு போயிடுச்சுன்னா சுகர், டயாபெட்டிஸ் எல்லாம் வந்துடும். எனவே இனிமேல் வராது. நடுவர் அவர்களே, ரொம்ப தூரம் நடந்த பிறகு அந்த பாதையில நம்ம நடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கும் போது, பாடா இவ்வளவு தூரம் வந்துட்டோம் அப்படின்னு ஒரு சுகம் இருக்கும். அதுதான் நேற்றைய நினைவுகள் தருகின்ற சுகம். இன்னும் இவ்வளவு தூரம் நடக்கணுமே அப்படின்னு சொல்லும் போது ஒரு பெருமூச்சு இருக்கும். அந்த பெருமூச்சு அவ்வளவு மகிழ்ச்சியாக எனக்கு தெரிந்து இருக்காது. எனவே நடுவர் அவர்களே, வாழ்க்கையில் மகிழ்ச்சி நேற்றைய நினைவுகளே என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறுவதை தருகிறேன். நன்றி. என்ன அருமையா பேசிட்டாங்க. என்ன இருந்தாலும் சீனியர் ஸ்பீக்கர்னா அது ஒரு ஆளுமை தானே. என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க பாருங்க. நீண்ட தூரம் நடந்த பிறகு திரும்பி பார்க்கிறோம், ஆஹா இவ்வளவு தூரம் வந்துட்டோமேன்னு. முன்னால் பார்க்கிறோம், இன்னும் இவ்வளவு தூரம் போகணுமான்னு பதட்டம் வருதுல்ல. கடந்த தூரம் எப்போதுமே மகிழ்ச்சி தரும், கடக்க வேண்டிய தூரம் பயமுறுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏங்க, கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும், சனமும் இன்பமும் வேண்டும், தரணியிலே பெருமை வேண்டும். மகாகவி பாரதி சொன்னார். ஆனா அதுக்கு முன்னாடியே நினைவு நல்லது வேண்டும்னு சொல்லி இருக்கிறார். கண்ணதாசன் சொல்வார்ல, நினைவலைகள் தொடர்ந்து வந்தால் நேரமெல்லாம் கனவலைகள், கனவலைகள் வளர்வதற்கு காமனவன் மலர்கணைகள். அது ஒரு அந்தாதி பாட்டு. அது அந்தாதி பாட்டெல்லாம் அந்த காலத்துல எழுதினாங்க. இப்ப அந்தமும் ஆதியுமா எழுதுறாங்க, பாதிதான் விளங்குது. கண்ணதாசன் வரிகள்ல நினைவலைகள் தொடர்ந்து வந்தால் தாயா கனவலையே இருக்கும். எனக்கு நினைவுகளே இல்லைன்னா கனவு ஏதுன்னு கேட்கிறாங்க. ரொம்ப கடுபடியா பேசியிருக்கிறாங்க. ஒரு ரீயூனியனுக்கு போற பையன், ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பேசுவாங்க, அவங்க ரெண்டு பேரும் கேம்பஸ் இன்டர்வியூல இருந்தப்ப பேசிக்க கூட மாட்டாங்க. டென்ஷனா இருப்பான். அவனுக்கு கிடைச்சு எனக்கு கிடைக்கலன்னா எப்படி எனக்கு கிடைக்கணும்? நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட அந்த கேம்பஸ் இன்டர்வியூல அப்படி ஒரு மாதிரி கம்முன்னு இருப்பாங்க. அதே இது பின்னாடி வந்த பிறகு கிடைக்காதவன் சொல்லுவான், நல்ல வேலைடா நான் கிடைக்கல, கிடைச்சிருந்தா நானும் ஒன்ன மாதிரி ஆயிருந்திருப்பேன். ஒரு வேலை இல்லாம சுயமா தொழில் தொடங்கின இன்னைக்கு 200 பேரை வச்சு காப்பாத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். வாய்ப்பு இருக்கு இல்லையா ரீயூனியன்ல? இதையெல்லாம் சேர்த்து வைத்து ரொம்ப கம்பீரமாக இந்த அணியை கொண்டாந்து இவர் வண்டி ஓட்டிக்கிட்டே இருந்தாரு. இவங்க வானத்துல பறந்துட்டாங்க. இப்போ இதுக்கு பதில் சொல்லணும் தம்பி சிவகுமார். வாங்கய்யா, இன்னும் நல்லாவே கைப்பற்றலாம்யா. போற்றுதலுக்கும் வணக்கத்திற்கும் உரிய
வப்பாசியினுடைய தலைவர் அவர்களே, செயலர் அவர்களே, ஏனைய பொறுப்பில் இருக்கிற பெருமக்களே, சான்றாண்மைக்குரிய நடுவர் அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கிற பேச்சாளர்களே, இங்கு பெருந்திரளாக கூடியிருக்கிற வாசக அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான புத்தாண்டு வாழ்த்துக்கள், பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜனம் நடுவர் அவர்களே, அந்த அணியில அவங்க ஒரு மாதிரி பழைய நினைவுல எப்படியோ போயிட்டாங்க. பழைய நினைவு உதவி செய்யுமா, எதிர்கால கனவு உதவி செய்யுமா, பழைய கனவு முக்கியமா, எதிர்கால கனவு முக்கியமா? கேள்வி அதுவே இல்லை. அது இல்ல. எப்ப ரெண்டுலேயுமே மகிழ்ச்சி இருக்கிறது அப்படின்னு ஒத்துக்கிட்டு எது இதுல அதிக மகிழ்ச்சின்னு கேள்வி வந்ததோ அப்பவே உங்களுடைய மத்த வாதங்கள்லாம் அடிபட்டு போச்சு. பாருங்க, சிரிக்க வைத்த நினைவே அழ வைக்கும், அழ வைத்த நினைவே சிரிக்க வைக்கும். அப்ப நினைவுன்றது எல்லா காலத்திலையும் உங்களை சிரிக்க வைக்காது, அதுவே அழவும் வைக்கும்ன்றதுல இருந்தே அது இன்பம் இல்லை, மகிழ்ச்சி இல்லைன்னு அவங்களே ஒத்துக்கிறாங்க. சேம் கோல் போறதுக்குன்னே கொற்ற மழை நான் வந்திருக்கிறேன். இந்த குளிர் நேரத்துல கூட குறைய சொல்லிட்டாங்க. அப்புறம் அந்த தம்பி, டைட்டானிக் கப்பல் கனவோடு தானே புறப்பட்டது, இது முழுகவே முழுகாதுன்னு. ஆனா ஜேம்ஸ் கேமரான் அந்த படத்தை பத்தி ஒன்லைன் எப்படி சொல்லி ஆரம்பிச்சார் தெரியுமா? தயாரிப்பாளத்தை போய் ஒன்லைன் சொல்றாரு. டைட்டானிக் கப்பல்ல ஒரு ரோமியோ ஜூலியட் இதான் சார் கதை அப்படின்னு. நிஜம் டைட்டானிக் கப்பல் அப்படி யாரும் கிடையாது. இதுல ஒரு ரோமியோ ஜூலியட்னு ஒரு கனவை வச்சாம் பாருங்க, உலகம் முழுக்க சூப்பர் ஹிட் ஆச்சு. ஜேம்ஸ் கேமரான் ஒரு பழைய நினைவில் புதிய நினைவை கொண்டு வந்து வைத்தான். மிகப்பெரிய சாதனையை கனவு தொழிற்சாலை நிறைவேற்றி காட்டியது. சினிமாவே கனவு தொழிற்சாலை தானே. ஆமா நடுவர்களே, பாரதிய நினைவுக்கு முன்னால கனவு வச்சான என்னது இது? ஃபர்ஸ்ட் அந்த வார்த்தையை சொன்னா, அடுத்து இந்த வார்த்தையை சொன்னா, சாப்பிடுறப்ப கூட முதல்ல இலை தான் வரும் நடுவர்களே, அது சாப்பிடுற விருந்து அடுத்ததான் வரும். இலைதான் முதல்ல வந்தது, சிக்கி விருந்து ரெண்டாவது வந்தது. நான் இலையே சாப்பிடுறேன்னா 2 காலா 4 காலான்னு பாக்குறவங்க யோசிப்பாங்க. எல்லாமே இதெல்லாம் ஒரு வாரம். என்ன சொல்றீங்கன்னு புரியுது. ஒரு கால் நீங்க வேற மாதிரி எடுத்துக்கிட்டா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை நடுவர்களே. இல்லையா, 4 கால்னு தான் நீங்க சொன்னீங்க. நடுவர்களே, அந்த பாரதியை கோட் பண்ணதுனால நான் சொல்றேன். பாரதி எழுதுறான், பிச்சைக்காரர்களாக இருந்தாலும் நமக்கு குடுகுடுப்பைக்காரன் பேரில் தான் கூடுதல் அபிமானம். அவன்தான் என் வீட்டுக்கு வந்து நாளை எனக்கு நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது என்கிற நம்பிக்கையை விதைக்கிறான். அந்த நம்பிக்கை தான் கனவு. எனவே அவன் பேரில் நமக்கு அபிமானம் சற்று அதிகம். அதனாலதான் பாருங்க, வேற எந்த பிச்சைக்காரனை பத்தி அவன் பாட்டு எழுதுற, புதிய கோணங்கின்னு குடுகுடுப்பைக்காரனை மட்டுமே வச்சு பாரதி எழுதுகின்றான். நடுவர்களே, சாமிமாருக்கு நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் வருகுது, சாதிகள் சேருது, சண்டைகள் தொலையுது, 8 லட்சுமியும் ஏறி வளருதுன்னா இவங்க எதுக்கு ஏறி பாடுறாங்க? இன்னைக்கு இல்லைன்னாலும் நாளைக்கு நம்மளும் புத்தக திருவிழால ஒரு நடுவர் ரேஞ்சுக்கு உட்காரலான்ற ஒரு கனவு இப்பவே வாங்க ஐயா. இவ்வளவு நானே ஒரு நாள் நடுவரா நீங்கள் நிரந்தர நடுவர் அவர்களே. இப்படி எல்லாம் எனக்கு கனவு கிடையாதுயா, கிடையாது நடுவர் அவர்களே. எங்கள் அணியில் பேசிய அக்ஷயா அவர்கள் ஒரு வரி சொன்னார்கள், நேற்றைய நினைவிலே காயம் உண்டு. நடுவர்களே, ஒண்ணும் இல்லை, புத்தாண்டுன்னு 2 ஸ்வீட் பாக்ஸ் தராங்க. ஒரு ஸ்வீட் பாக்ஸ்ல வந்து லட்டு இருக்கு, ஜாங்கிரி இருக்கு, ஜிலேபி இருக்கு. இன்னொரு ஸ்வீட் பாக்ஸ்ல லட்டு இருக்கு, கூடவே 2 கடப்பாம்பூச்சி செத்து கிடக்கு. நீங்க 2த்துல எதை ஸ்வீட்டும்பீங்க? இதுதான் ஸ்வீட்டு, இது பிளடி ஸ்வீட்டு. புரியலையோ, இது தெரியலையோ, நல்லா காதுல விழலையோ? நேற்றைய நினைவு பிளடி ஸ்வீட் நடுவர் அவர்களே. அதில் நயவஞ்சகம் இருக்கும், துரோகம் இருக்கும், அடுத்து கெடுத்தவர்கள் இருப்பார்கள், நிராசைகள் இருக்கும். நடுவர்களே, நிராசைகள் இருக்குன்றதுக்கு நானே ஒரு உதாரணம். நடுவர்களே, எனக்கெல்லாம் எல்லா இளைஞனும் மாதிரி ஒரு காலத்துல சினிமால நடிக்கணும்னு எனக்கு ஒரு பெரிய கனவு இருந்தது. அந்த சிவகுமார்
மார்க்கண்டேயனுக்கு போர்த்தியா பெரிய ரஜினிக்கு மாமனார் அளவுக்கு வரலன்னா கூட ஸ்ரேயாவுக்கு அப்பா அளவுக்கு வரலனாலும் இந்த படம் வந்து 16 வருஷம் ஆச்சியா, இன்னுமா வயசு எடுத்து மறக்க முடியலையேப்பா. அதுதான் நல்ல நினைவு இருக்கணும்ன்றது. என்ன வச்சு என்னோட நண்பர் ஒரு படமும் எடுத்தார் நடுவர் அவர்களே. ஆமா, எதுல தீவிரவாதியா நடிக்கிற அப்படின்னா எனக்கு என்ன வச்சா காமெடி படமா? என்ன போய் தீவிரவாதின்னா அது சும்மா காமெடி படமா தான் இருக்கணும். கண்டிப்பா தீவிரவாதி. ஆனா கடைசி வரைக்கும் படத்துல ஒரு பிரேம்லயும் என்ன காணோம். என்னப்பா படம்னா மீசையெல்லாம் வச்சு கையில துப்பாக்கில என்ன ஆச்சு, ஒரு சீன்லயும் காணும். அது அந்த தீவிரவாதி தலைமறைவா இருக்கான். கடைசி வரைக்கும் அவனை பார்க்கவே இதுக்கு பேரு படம். நேற்றைய நினைவுகளில் நிராசைகள் உண்டு. நடுவுல எனக்கு பாடகனா கூட ஆகணும்னு ஆசை. பயப்படாதீங்க, பாடலாம் மாட்டேன். நீங்களே மழைக்கு ஒதுங்கி இருக்கிறீங்க. பாடி முடிச்ச பிறகுதான் ஒரு இடத்துல 2 கப்பு பரிசா கொடுத்தாங்க. இப்ப பாடினீங்களே, அதுக்கு இந்த சின்ன கப்பு. இனிமே எங்கேயும் பாடிடக்கூடாது, அதுக்கு இந்த பெரிய கப்புன்னு கொடுத்தாங்க. ஒரே மேடையில 2 கப்பு வாங்கின ஒரே ஆளு நீங்க தான். அதுல நான் ஒண்ணு கேக்குறேன், இங்க திருமணமானவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. திருமணத்தின் போது நம்ம எல்லாருக்குமே ஒரு காலத்துல போட்டோ எடுத்து அதை ஆல்பமா போட்டு கொடுப்பாங்க. அப்புறம் வீடியோவா எடுத்து வீடியோ கேசட் அப்படின்னு கொடுப்பாங்க. இப்ப சிடி பென்டிரைவ்ல எல்லாம் கொடுக்குறாங்க. ப்ரீ வெட்டிங் ஷூட்டிங் நடத்துறான். அந்த மாப்பிள்ளையும் பொண்ணையும் கூட்டுக்கிட்டு அந்த வீடியோகிராஃபர் பொண்ணு வீட்லயும் மாப்பிள்ளை வீட்டுக்கு அவங்க போனாங்களோ இல்லையோ தெரியல, ப்ரீ வெட்டிங் ஷூட்டிங் அந்த வீடியோகிராஃபர் கூட்டுக்கிட்டு மலை மேல நிக்க வச்சு எடுக்கிறாரு. நெருக்கமா வேற அவங்க படம் எடுக்கிறாங்க. கடல்ல படகு மேல நிக்க வச்சு அதுங்க தத்தக்காப்பத்தக்கான்னு கடல்ல உழுந்து இவனே பாத்தீங்கன்னா சம்சார சாகரத்துல நீங்க போறாங்க. அதுதான் சிம்பாலிக்கா காட்டுறாங்க. லட்சக்கணக்கில் நான் கேக்குறேங்க, கல்யாணம் ஆகி ஒரு 10 வருஷத்துக்கு மேல ஆனவங்க நெஞ்ச தொட்டு சொல்லுங்க, அந்த சிடியோ கேசட்டையோ இந்த 10 வருஷத்துல எவ்வளவு தடவை போட்டு பார்த்திருப்பீங்க? ஒரு தடவை கூட பார்த்திருக்க மாட்டாங்க. ஒரு 2 தடவை 3 தடவை. நடுவர் அவர்களே, அப்புறம் நான் உங்களை கேள்வி கேட்க கூடாது. காலத்துல அதெல்லாம் இல்லையா? ஏன் அதை பாக்குறது இல்ல? ஒரு தடவை நேரம் பார்த்ததுக்கே 10 வருஷம் பாடா படுறீங்க. திரும்ப வேற இங்க. அதனாலதான் தமிழ்ல ஒரு பிரேஸே உண்டு தெரியுங்களா? நடந்தது நடந்து போச்சு, பாஸ்ட் இஸ் பாஸ்ட். அத ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துரு, நினைவுகளை கூட மறந்துருன்னு சொல்ற மாதிரி நினைவுகள் இருக்கு. ஆனா குழந்தை பிறந்துருது, பையனை பத்தி கேட்டா இத பத்தி நடந்ததை பத்தி நினைச்சா அப்படியே அதை விட்டுருங்க சார். ஏன் சார் ஏதோ நடந்து போச்சு ஒரு தடவை இது பண்ணதுக்கு அதை விடுங்க சார். உங்க பையன் அப்படி ஐயோ சார் என்னோட சன்னம் அவன் பிச்சிமா, அவனுக்கு ஹியூமன் பாடி பேர்ல ஒரு தனி அட்ராக்ஷன் இருக்கு சார். இப்பயே அப்பா டைஜஷன் எப்படி ஆகுது, கண்ணு எப்படி நல்லா தெரியுது, காது எப்படி ஒரு விஷயத்தை உள்வாங்குதுன்னு அனாட்டமி எல்லாம் வருது சார். கண்டிப்பா ஒரு டாக்டரா வருவான் சார், கண்டிப்பா ஒரு டாக்டரா வருவான் சார். பிள்ளையினுடைய எதிர்காலம் என்று வருகிற பொழுது அந்த கனவே கணவனாக இருந்தாலும் நினைத்து பார்க்க முடியவில்லை. தகப்பனாக ஆகிற பொழுது கனவு அவனை வானத்தில் பறக்க வைக்கிறது. பிரின்சிபால் கூட்டி சொல்றாங்க, மேடம் உங்க டாக்டர் அவளுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்க மேடம், கண்டிப்பா அவ ஸ்கூல் டாப்பரா வரப்போறா. உங்க டாக்டர் ரொம்ப நல்லா படிக்கிறான், அவளை நீங்க வீட்டை தயவுசெய்து டென்ஷன் பண்ணாதீங்க, ஹெல்த்தியான ஃபுட்டு கொடுங்க, ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்க அப்படின்னா அந்த அம்மா அப்படியே கனவுல இப்பவே அவ ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்தா மாதிரியும் இப்பவே சிஎம் கையால மெடல் வாங்குற மாதிரியும் அந்த அம்மா அப்படியே கனவுல மிதக்குறாங்கன்னா என்ன அர்த்தம்? உத்திதனை முகர்ந்தால் கருவம் ஓங்கி வளருதடி, வெற்றி உரை ஊரார் புகழ்ந்தால் மேலி சிலிர்க்குதடி. எதிர்காலத்தை பற்றிய கனவு என்பது முழுக்க முழுக்க ஆனந்தம் மட்டுமே நிறைந்த ஒன்று. இன்னொன்னு சொல்றேன் சார், இவ்வளவு தூரம் நடந்து வந்தோமே, இன்னும் இவ்வளவு தூரம் போனோமா, அப்ப எதிர்காலத்தை நினைச்சா கஷ்டமாகுதான். நீங்க இவ்வளவு தூரம் நடந்து வந்த நினைவு தான் எதிர்கால பயணத்தை கூட கஷ்டம் நிறைந்ததாக மாற்றுகிறது. நான் இமயமலை மேலேயே ஏற போகிறேன் என்கிற உறுதிப்பாடு உள்ளத்துல இருக்கிறவனுக்கு சாலையில் நடப்பது சங்கடமாக இருக்காது. அவர் கோல் ஆங்கிலத்தில் சொல்லுவார். மிச்சம் இருக்கிற பெரும்பாலான பேர் நடுத்தர வயசுக்காரங்க, மிச்சம் இருக்கிற வாழ்நாளை நாம் நன்றாக வாழ்வதற்கு நம்முடைய கனவுகள் தான் உந்து சக்தியாக இருக்கின்றன. பெர்னாட் ஷாட்ட போய் கேக்குறாங்க, ஐயா எங்க கல்லூரியில வந்து நீங்க பேசணுங்க அப்படின்னு.
அதுக்கு பெர்னாட் ஷா சொல்றாரு, இல்லப்பா எனக்கு இன்னும் அடுத்த 2 வருஷத்துக்கு டேட் இல்ல, டைரி ஃபுல்லுன்றாரு. அப்பவே அவருக்கு 87 வயசு. 87 வயதில் கூட அடுத்த 2 ஆண்டுகளுக்கு பேச முடியும் என்கிற எண்ணம் தான் பெர்னாட் ஷாவை மாமனிதனாக மாற்றுகிறது. ஓஷோ சொல்றாருங்க, எனக்கு துணி தைத்து தருகிற தையல்காரரைத்தான் நான் புத்திசாலியாக நினைப்பேன். காரணம் அவன்தான் என் பழைய அளவுகளையே வைத்துக் கொண்டு எனக்கு துணி தைப்பது இல்லை. ஒவ்வொரு முறையும் என்னை புதிதாக அளவெடுத்துக் கொண்டிருக்கிறான். என் பழைய அளவுகளை வைத்து என்னை அவன் மதிப்பிடுவது இல்லை. புதிய அளவுகள் தான் எனக்கு பொருந்தும் என்று அவனுக்கு தெரிந்திருக்கிறது. பழைய அளவுகள் என்பதும் பழைய நினைவுகள் என்பதும் ஒன்றுதான். உங்கள் எதிர்காலத்தில் நீங்கள் உங்களுக்கு அணிய வேண்டிய ஆடையை தீர்மானிப்பது பழைய அளவுகள் அல்ல, புதிய கனவுகள் தான், புதிய லட்சியங்கள் தான். இதை சொல்லி நிறைவு செய்கிறேன். ஒரு எழுத்தாளனுடைய கனவுதான் கதையாக வெளிப்படுகிறது. ஒரு கவிஞனின் கனவுதான் இந்த தேசம் எப்படி ஆக வேண்டும் என்று நினைத்த கனவுதான் காப்பியமாக வெளிப்படுகிறது. கலைஞர்கள் உள்ளுக்குள் தோன்றுகிற கனவுகள் தான் கலாபூர்வமான படைப்புகளாக வெளியாகின்றது என்றால், இந்த புத்தக திருவிழாவில் இங்கே குவித்து கிடக்கின்றன அத்தனையும் படைப்பாளியினுடைய கனவுகள். அந்த கனவுகள் அவர்களுக்கு மட்டுமல்ல, சமூகத்துக்கே மகிழ்ச்சியை தருகிறது. நன்றி, வணக்கம். இந்த தலைப்புல இவ்வளவு கம்பீரமா பேச முடியும்னா சிவகுமாரால தான் முடியும். பாரதியார் கவிதைகளை அவருக்கு தொட்ட உடனே வந்தார் பாருங்க. நல்ல காலம் பிறக்குதுன்னு குடுகுடுப்பக்காரன் பாடுறானே, அவனைத்தான் பாரதி பாடி வைத்தார்னு சொல்றாரு பாருங்க. எவ்வளவு படிச்சிருந்தா உடனடியாக அதை பதில் சொல்ல முடியும். கலைஞனுக்கும் எழுத்தாளனுக்கும் கனவுகள் தான் படைப்பூக்கம் தருகின்றன அப்படின்னு சொல்றார். ஒரு நல்ல விஷயத்தை சொல்லியிருக்கிறார். பழச மறந்துரு, பாஸ்ட் இஸ் பாஸ்ட். ஆனா நாளைய தினத்துல உங்க பையன் என்ன செய்வான், பொண்ணு என்ன செய்வா அப்படின்னு கேட்டா கண்கள் விரிய கனவு காண்கிறார்கள். இதுதான் ஒவ்வொரு பெற்றோரும் செய்வது. நீங்க எப்படி இருந்தீங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க, அது பழைய விஷயம், அதையா தூக்கி பிடிக்கிற அப்படின்னு ரொம்ப அழகா பேசியிருக்கிறார். என்னங்க நல்லா பேசினாரா இல்லையா? இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் தாங்க, சீக்கிரம் முடிச்சிருவோம். ஏன்னா தலையில ஒழுகலையே தவிர காலுக்கு கீழே தண்ணி இருக்கு. என்னங்க உண்மைதானே? ஈரத்தோடு பட்டிமன்றம் கேட்கிற ஈர நெஞ்சம் உங்களுக்கு இருக்கிறது. ரொம்ப அருமையா கம்பீரமா பேசியிருக்கிறார். இதுக்கு பெர்னாட் ஷா, ஓஷோ, டெய்லர் தான் என்னை சரியாக அவ்வப்போது அளவெடுக்கிறான் அப்படின்னு சொன்னது எல்லாத்தையும் சொல்லி 87 வயசுல ஒருத்தருக்கு இன்னும் 2 வருஷத்துக்கு பேசுறதுக்கு டேட் இல்லையா? இப்படிலாம் பேசாத இருந்திருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ நேற்றைய நினைவுகளே அணியினுடைய நிறைவு பேச்சாளர் திருமதி முனைவர் ரேவதி அவர்கள். போற்றுதலுக்கும் வணக்கத்துக்கும் உரிய நடுவர் அவர்களே, இந்த அடாது மழை பெய்தாலும் விடாது தமிழ் கேட்போம் என்று அமர்ந்திருக்கக்கூடிய ரசிக பெருமக்களே, உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். நடுவர் அவர்களே, எதிரணியில் ஏனோ அன்புக்குரிய அண்ணா சிவகுமார் ஐயா அவர்கள் பேசினார். அதுதான் ஒரு நடிச்ச படமா இருக்கு. ஆமா, அன்புக்குரிய அண்ணா, அண்ணா அன்புள்ள அண்ணான்னு எடுக்க வேண்டியதான். அவர் பேச்சுல பார்த்தா அவர் கண்ட கனவு எதுவுமே நிறைவேறல. அதத்தான் அவர் சொல்லிட்டு போயிருக்காரு. நான் நடிகனாகணும்னு ஆசைப்பட்டேன், நீங்கெல்லாம் சுவேயாவுக்கு அப்பாவாக நடிச்சுட்டீங்களே, வைத்தறிச்சல பாருங்க. கனவு நிறைவேறலன்னா இவ்வளவு வைத்தறிச்சல் வரும். நான் நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன், நடக்கல. பாடகனாகணும்னு கனவு கண்டேன், 2 கப்பு கொடுத்து அங்கேயே ஆஃப் பண்ணிட்டாங்க. என்னையா பேச்சு? எல்லாத்துக்கும் மேல நடுவர் சீட்டுக்கே ஆசைப்பட்டிருக்காரு. நானும் நாளைக்கு இந்த இடத்துல உட்காரணும்,
அதுவும் நிராசையாய் என்னையா பேச்சு இது ரொம்ப நிரந்தரமான சீட்டா, யாரு வேணாலும் வரலாம். இருக்குதுயா, நானும் ஒரு நாள் உட்கார்ந்தேன்னு சொல்லணும்ல. ஆனா நான் திடீர்னு வந்து அப்படின்னு ஆரம்பிக்கும் போதே அந்த கனவு நிறைவேறாத நிராசையில வந்து புலம்பிட்டு போயிருக்காரு சிவகுமார் சார். அதுக்கு முன்னால பேசுறாங்க பாருங்களேன், அன்பு தங்கை ஸ்ரேயா, மன்னிக்கிறோம், அட்சயா, அவங்க பேசும்போது எனக்கு ரொம்ப வில்லத்தனமா தெரிஞ்சது. பெரும்பாலும் அடுத்த பெண்களை பார்த்தா வில்லத்தனமா தான் தெரியும். இல்ல இல்ல இல்ல, அந்த அணியே கொஞ்சம் வில்லங்க பார்த்தா யோசிச்சிருக்கு. இன்னொருத்தர் வரணுமா பார்த்து பேசுங்க. அடி வாங்க தயாராத்தானே இருக்கோம். நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. பாத்துக்கோங்க, எப்படியோ அவங்களுக்கு எதிராக ஒரு மதுரைக்கார அடி வாங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க, இடத்துல நீங்க இருக்கீங்க, நான் வாங்கிக்கிறேன், அவ்வளவுதானே. நடுவர் அவர்களே வில்லங்கமா பேசியிருக்காங்க நம்ம அட்சயா வந்து. என்னவா தம்பி என்ன சொன்னாரு, அன்னைக்கு அம்பாசிடர் கார் பின்னால ஓடியதும் நொங்கு வெட்டி ஓட்டியதும் சொன்னாரு. அதுக்கு இந்த பாப்பா என்ன சொல்றாங்க, அன்னைக்கு அருண் அண்ணா என்ன கனவு கண்டார் தெரியுமா? அவர் என்ன கனவு கண்டார் என்று உங்களுக்கு எப்படி தெரியும்? பச்சி சொல்லுது. இவங்க அவரு கனவு கண்டாராம். அப்படி இல்ல, இவர் கண்ட கனவை அங்க சொல்லி இருக்காருன்னு அர்த்தம். அந்த நினைவாக சொல்லி இருக்காரு. அதனால இன்னைக்கு அந்த சகோதரி வந்து இங்க பேசிட்டு போயிருக்காங்க. உளறி இருப்பார். நடுவர் அவர்களே, அட்சயா பேசும்போது சொன்னாங்க, நினைவுகள் எல்லாம் மறந்து போவதுதான் வரம் அப்படின்னாங்க. அப்படியா? நினைவுகள் மறந்து போனால் அது வரமா? இல்ல, வியாதி. நினைவு கூட மறந்து போச்சுன்னா அதுக்கு பேரு வியாதி. ஆனா கனவு இல்லைன்னா பிரச்சனை இல்ல, வர்ற வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடலாம். ஆனா நினைவுகள் மறந்து போனால் அதற்கு பெயர் நோய் என்பதை மறந்து விடாதீர்கள். நடுவர் அவர்களே, நாங்க ஏன் நேற்றைய நினைவுகள் மகிழ்ச்சியானது அப்படின்னு சொல்றோம்னா, பொறுப்புகளோ பெரிய நிர்பந்தங்களோ இல்லாத அந்த பாலிய வயதின் நினைவுகள் இருக்கு பாருங்களேன், அது எப்போதுமே அலாதியானது. அதுதான் நேற்றைய நினைவு தரும் சுகம் என்று சொல்கின்றோம். நடுவர் அவர்களே, மலையாளத்துல ஒரு கவிஞர் சச்சிதானந்தன் என்ற அந்த படைப்பாளர் ரொம்ப அழகா சொல்லுவார், நினைவில் காடுள்ள மிருகத்தை எளிதில் பழக்க முடியாது அப்படின்னு சொல்லுவார். சொல்லுவார் இல்லையா? அதைத்தான் திருப்பி தமிழ்ல இப்படி நமக்கு அழகா மொழிபெயர்த்து கொடுத்தார். நினைவில் காடுள்ள மிருகத்தை பழக்க முடியாது, நாமெல்லாம் நினைவில் காடுள்ள மிருகம் என்பதை மறந்து விடாதீர்கள். நினைவு இல்லாம நம்மளால இருக்கவே முடியாது, நினைத்து கொண்டேதான் இருப்போம். நடுவர் அவர்களே, கவிஞர் நா. முத்துக்குமார் ஒரு புத்தகம் எழுதி இருந்தார், நகரம், கிராமம், நகரம், மாநகரம் அப்படின்னு ஒரு நூல். அதுல அவர் பாலியத்தில் வந்த விஷயங்களை எல்லாம் சொல்லிட்டு இருப்பார். அதுல ஒரு கட்டுரை எழுதுறாரியா, சைக்கிள் ஆற்றுப்படைன்னு அதுக்கு பேர் கொடுக்கிறார். நம்ம எத்தனையோ ஆற்றுப்படை பார்த்திருப்போம். சைக்கிள் ஆற்றுப்படை அந்த இளமை காலத்தில் அந்த சைக்கிளை எடுத்துக்கொண்டு அந்த ஊர் சுற்றுற இளைஞர்களுக்கு கிடைச்சிருக்கு பாருங்க சில நினைவுகள். அத அந்த நூல்ல அவர் பதிவு செய்யறாரு, அழகா எழுதுறாரு. இது மார்கழி மாசம் இல்லையா? மார்கழி மாதத்துல முன்னாலெல்லாம் தெருவில் அடைக்க கலர் கோலம் போடுவாங்க, பெருசா பெண்கள் அழகா கோலம் போடுவாங்க. அதை நினைவுபடுத்துறாரு கவிஞர். எப்படி சொல்றாரு, ராமன் கால்பட்டு அகலிகை என்ற கல் உயிர் தெழுந்தது போல இந்த பெண்கள் கைப்பட்டு உயிர் தெழுந்தன தெருக்கள். அப்படி உயிர் தெழுந்த தெருக்கள் அழகழகான கோலங்களால் வீடு வேறு பெற்றன வீடுகள். இப்படி இந்த பெண்கள் பெருசு பெருசா கோலம் போட்டுக்கிட்டு இருக்கும் போது அந்த கோலம் நல்ல கவனிச்சு, கோலத்தை பாக்குறதுக்குன்னு வருவான்ல நம்ம இளைஞர், சைக்கிள்ல வந்தவன் அழகு கோலத்தை பார்க்க அருமை அருமை இதுதான் நீங்க நடுவரா இருக்கணுங்கிறது. வந்து நின்றுட்டு கோலம் பட்டா அழிஞ்சு போயிரும்ல, சைக்கிளை ஓட்டிட்டு போனா அந்த கோலம் அழிஞ்சிருமா. அதனால அந்த பையங்க சைக்கிளை நிறுத்தி கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டு இருப்பான் கோலத்தை கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டு இருந்துட்டு போகும்போது அந்த படாம அந்த சைக்கிளை கொஞ்சம் தூரம் தூக்கி அந்த பக்கம் தள்ளி விட்டு அப்புறம் போய் அப்புறம் தூக்கி இப்படியே நகட்டி நகட்டி அப்புறம் திரும்பி பார்ப்பானு, அப்புறமும் திரும்பி பார்ப்பான், பார்த்திருப்பான். அடுத்த கோலம் வந்துரும்ல. இது கோலமா தெரியல, அலங்கோலமா இருக்கு. நடுவரவர்களை அப்படி தாண்டி தாண்டி அவன் போயிருக்கிறான். அந்த இடத்தில் அழியவே இல்லை, அங்கே பதிந்திருந்தது சைக்கிள் தடம் மட்டுமல்ல காதல் மனமும் தான் என்று அதில் பதிவு செய்கிறார் என்றால் அந்த இளமை பருவத்தில் வைந்த அந்த நிகழ்வுகள் எவ்வளவு இனிமையினையும் மகிழ்ச்சியையும் தருகின்றன அப்படிங்கிறத நம்ம மறக்க கூடாது. நடுவர் அவர்களே, நாளைய கனவுங்கிறது கற்பனை, நடக்கலாம் நடக்காம போலாம். ஆனா நேற்றைய நினைவு என்பது சத்தியமான உண்மைகள், அது மறக்க முடியாது. நம்முடைய பேச்சாளர் அருமை சகோதரர்
மறைந்த சண்முகம் அண்ணா அழகா சொல்லுவார் அடிக்கடி, நினைவுகளின் நிறம் பச்சை என்று சொல்லுவார். நினைவுகளுக்கு ஒரு நிறம் உண்டா, அது பச்சை. அதனால்தான் பசுமை நிறைந்த நினைவுகளே என்று கவிஞர் பாடலாக அதை பாடினார் என்றால், பசுமை நமக்கு எப்போதும் சுகத்தை தரும். நடுவர் அவர்களே, அணில எல்லாரும் அழகா சொன்னாங்க, நம்ம படிக்கிற காலத்துல போட்டோ எல்லாம் எடுத்திருப்போம் இல்லையா, கூட்டம் கூட்டமா நண்பர்களாக நின்று இப்ப டெய்லி எடுக்கிறோம். அந்த போட்டோ வாங்குறதுக்கு ஸ்டுடியோல கேமராமேன் அந்த போட்டோவை வாங்குறதுக்கு ஒரு 5 ரூபாயோ 10 ரூபாயோ கிடைக்கவே கிடைக்காது. வீட்டுல போராடி அழுது அடம் பிடிச்சு அந்த 7 ரூபாய் 10 ரூபாய் வாங்கி ஒரு போட்டோ வச்சு நம்ம ஆசையா பார்த்தோம். அது நமக்கு மகிழ்ச்சியை தந்தது. இன்னைக்கு 20,000 30,000 ரூபாய் போன்ல நீங்க டெய்லி எடுக்கிற செல்பியை விட அந்த 5 ரூபாய் 10 ரூபாய் போட்டோவுக்கு இருந்த மதிப்பும் அழகும் இருக்கு பாருங்க. அதைத்தான் நாங்க நேற்றைய நினைவு என்று சொல்கின்றோம். நடுவர் அவர்களே, நீங்க தான் சொன்னீங்க, பேச ஆரம்பிக்கும் போது சொன்னீங்க, அந்த நினைவுகளை நினைப்பது என்பது அசை போடுவது போன்றது அப்படின்னு சொன்னீங்க. உண்மைதான், பசு அசை போடுவது போல அப்படின்னு. பசு அந்த தீனி போடும் போது பாத்தீங்கன்னா வேக வேகமா கடிச்சு சாப்பிடும். பசுவுக்கு போடுறாங்க இல்லையா, புல்லுகள் எல்லாம் போடும் போது அது வேக வேகமா கடிச்சு சாப்பிடும். அப்படி சாப்பிடும் போது பசு முகம் சாதாரணமா இருக்கும். ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு 11-12 மணிக்கு கீழே உட்கார்ந்து அதை அப்படியே அசை போட்டு அப்படி நுரையா தள்ளி இருக்கும் போது பாருங்க, அது கண்களை அரைக்கண் மூடிக்கொண்டு சுகத்தோடு அந்த அசை போடுகின்ற வேலையை பார்க்கும். எப்போதுமே கனவை விட அந்த நினைவு என்ற அசை போடுதல் சுகத்தை தருங்கிறத மறந்துடக்கூடாது. அதனால தான் கவியரசர் கண்ணதாசன் சொன்னார், காதலியே காதலியே உன்னை அணைத்துக் கொண்டிருப்பதை விட நினைத்துக் கொண்டிருப்பதில் தான் சுகமடின்னு சொன்னாருன்னா, அந்த நினைவுக்கு இருக்கின்ற ஆற்றல் அப்படிப்பட்டதுன்னு நினைச்சிடக்கூடாது, மறந்துடக்கூடாது. நடுவர் அவர்களே, கல்யாணம் வருது இல்லையா, இந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் கல்யாணம் ஆக வேண்டி இருக்கு. இந்த 20ல நடக்கிற கல்யாணம் இருக்கு பாருங்களேன், கல்யாணம் அது நமக்கு ஒரு பதட்டத்தை தான் கொடுக்கும். அப்படிதானே, நம்ம வாழ்க்கை எப்படி அமைய போகுதோ தெரியலையே, நம்ம போற இடம் எப்படி இருக்குமோ, வாங்கின கடன் எல்லாம் எப்படி அடைக்க போறோம். இந்த கல்யாணம் 20ல நடக்கிற கல்யாணம் பதட்டத்தை கொடுக்கும். ஆனா 60ஆம் கல்யாணம் ஒண்ணு நடக்குது பாருங்களேன், அப்ப பாட்டி தாத்தா 2 பேர் முகத்தையும் பாருங்க, மந்தகாசமான ஒரு சிரிப்பு இருக்கும். ஏன், அவங்களுக்கு அந்த பழைய முதல்ல நடந்த அந்த திருமணம் நினைவுக்கு வருது. பல்லு இருக்காது, ஆனா அந்த திருமணத்தை நினைவு வச்சு நினைச்சு பார்ப்பாங்க. எப்படியா தாத்தாவை பாட்டி சொல்லுறாங்க, எப்படி கல்யாணத்தன்னைக்கு அந்த அக்னியில போடுறதுக்கு ஐயர் பொறி கையில கொடுத்தாரு, தாத்தா அக்னியில போடுறதுக்கு வாயில போட்டாரு. அத பாட்டி சொல்லி காட்டி கிண்டல் பண்றாங்க, வாயில போட்டீங்களையா பதட்டத்துலன்னு. ஆமா, நான் மட்டும் என்ன, நீ மட்டும் என்ன, வீட்டுக்கு முதல்ல புகுந்த வீட்டுக்குள்ள வலது கால எடுத்து வச்சு வான்னு சொன்னப்போ எல்லாரும் அந்த கால் இந்த கால மாத்தி மாத்தி சொன்னதுல பாட்டி குழம்பி போய் ஜம்ப் பண்ணி உள்ள போயிருக்கு. அதனால பாட்டி பேரு செல்வலட்சுமி, அவர் ரொம்ப நாளா ஜம்ப் லட்சுமின்னு கூப்பிட்டுருக்காரு பாட்டி. அந்த காலகட்டத்துல நடந்த விஷயத்தை அவர் பேர் என்ன, ஜம்புலிங்கம்மா, அதை சொல்லி காட்டுகிறார் என்றால் அதை நினைத்து நினைத்து மகிழ்ச்சி அடைகிறது. அந்த நினைவு தருகின்ற சுகம் என்பதை நாம மறந்து போய்விடக் கூடாது. நடுவர் அவர்களே அழகா சொன்னாங்க, ஞாபகங்கள் நமக்கு எவ்வளவு மகிழ்ச்சியை தருகிறது என்று. ஞாபகங்கள் மழையாகும், ஞாபகமே குடையாகும், ஞாபகங்கள் தீ மூட்டும், ஞாபகங்களே நீர் ஊற்றும், அதனால் அந்த நினைவிலான் வரக்கூடியது மகிழ்ச்சியாக இருக்கும் என்று சொல்லி இருக்கிறார்கள். புத்தக கண்காட்சியில எழுத்தாளர்களின் கனவு புத்தகமா இருக்குனாங்க. அது மட்டுமா இருக்கு, எவ்வளவு சுயசரிதைகள், வரலாற்று செய்திகள், கவிஞரினுடைய பழைய வாழ்க்கை வரலாறுகள், அவையெல்லாம் நினைவுகள் எல்லாம் பொக்கிஷங்களாக அங்கே இருப்பதை வாங்கி படித்துதான் நாம் வாழ்க்கைக்கான பாடங்களாக எடுத்துக்கொள்கிறோம் என்றால், நடுவர் அவர்களே, பறவைகள் தங்கள் தடயங்களே இல்லாமல் மறைந்து போகலாம், ஆனால் அவற்றின் எச்சங்கள் விழுந்த இடத்தில் மரம் உழைத்து விருட்சமாக வளர்வதை போல நம்முடைய நினைவுகளில் நம்முடைய பெரியவர்கள் அவர்கள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவர்களின் நினைவுகள் நம் மனதில் என்றும் மறையாமல் இருக்கின்றவைதான் நமக்கு நிறைந்த மகிழ்ச்சியை தருகின்றன. வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தருவது நேற்றைய நினைவுகளே என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. நான் முத்துக்குமாரின் கவிதையை கொண்டு வந்து தெருவில் போட்ட கோலம், அந்த காட்சியை அப்படியே படம் பிடிச்சிட்டாங்க. நல்லா பேசினாங்களா இல்லையா?
நினைவில் காடுள்ள மிருகங்களை பழக்க முடியாது அப்படின்றது ஒரு கவிதையை கொண்டு வந்து மலையாள கவிதைய நமக்கு சொன்னாங்க. புத்தக கண்காட்சியில நிறைய பேச வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம். ஆனா நேரமும் சூழலும் அப்படி இல்லை. எழுத்தாளர்களை பற்றி இந்த தலைப்பு கொடுத்ததே அதுக்கு தான். ஆனா இங்க இன்னைக்கு அமைஞ்ச விதம் அப்படி. இந்த அளவுக்கு போனதே புண்ணியம். நான் மவுண்ட் ரோட்ல வரும்போது நிகழ்ச்சி இருக்காதுன்னு நம்பி வந்தேன். ஏன்னா எங்க ரோடு போகுதுன்னே தெரியல, எந்த பக்கம் திரும்புறதுன்னு தெரியல, ஒரே மழை. இதுக்கு மத்தியில இந்த வரைக்கும் வந்ததே புண்ணியம். அதுக்கு பெரும் காரணம் நாங்க இல்லை, நீங்க மட்டும்தான். கப்பாசி ஏற்பாட்டுல இவ்வளவு யாருமே கிளம்பி போறவங்களை தடுத்து நிறுத்த முடியுமாங்க? ஹைவேல போகும்போது நம்ம காரை ஒருத்தன் பச்சை கொடி காட்டி நிறுத்துறான் பாருங்க, சாப்பிட போங்கன்னு. அது மாதிரி பட்டிமன்றத்துக்கு ஒரு 10 பேரை நிறுத்தி பட்டிமன்றம் போங்கன்னு சொல்ல முடியுமா? உங்களுக்கு ஆர்வம் இருந்து வந்தா தானே. இந்த நேரத்திலையும் வந்திருக்கிறீங்கன்றது இந்த பேச்சாளர்களுக்கும் தமிழுக்கும் நீங்கள் தந்த சரியான மரியாதை. நிறைய பேசிட்டாங்க. பாரதி மேடம் அடுத்து வரப்போறாங்கன்னு தெரிஞ்சும் பேசியிருக்காங்க. நானா இருந்தா இவ்வளவு பேசியிருக்க மாட்டேங்க. எனக்கெல்லாம் இந்த துணிச்சலே கிடையாது. உண்மையிலேயே பாரதி மேடத்தை இந்த இடத்துல ரொம்ப பாராட்டணும். ஏன்னா இதே புத்தக கண்காட்சியில அடுத்து ஒரு தனி உரை வேற இருக்கு அவங்களுக்கு. 17ஆம் தேதி 12ஆம் தேதி ஒரு தனி உரை நிகழ்த்துகிற ஒரு தகைமை வாய்ந்த ஒரு பேச்சாளர் பட்டிமன்றத்துக்கு வர்றாங்கன்றது பெருந்தன்மை, பாராட்டுக்குரிய விஷயம். அதனால அன்னைக்கு மழை இருக்காதுன்னு நம்புறேன். இது ஒரு நாளைய கனவு தானே. அப்படி மழை இருந்தாலும் நீங்க எல்லாரும் வந்துருங்க. ஒரு 10 பேர் தான் கை தட்டுறீங்க. நிறைவாக திருமதி பாரதி பாஸ்கர். அன்பும் அறிவும் வாய்ந்த நடுவர் அவர்களே, மேடையில் இருக்கின்ற பேச்சாளர் பெருமக்களே, மிகச்சிறப்பாக இந்த மழைக்கு நடுவேயும் இந்த நிகழ்வை ஒருங்கு செய்திருக்கின்ற இந்த புத்தக கண்காட்சியினுடைய மூளையாகவும் இதயமாகவும் இயங்கிக் கொண்டிருக்கின்ற எங்களினுடைய அன்புக்குரிய பப்பாசியினுடைய தலைவர் ஐயா கவிதா சேது சொக்கலிங்கம் அவர்களே, ஏனைய உறுப்பினர்களே, இந்த நிகழ்வுக்கு வந்து எங்களுக்கு பெருமை சேர்த்திருக்கின்ற அன்பான சொந்தங்களே, நண்பர்களே, எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள். வில்லங்கமான அணியிலிருந்து நான் இப்போது பேச வந்திருக்கிறேன். எனக்கு முன்னாலே பேசிய அன்பு தங்கை ரேவதி சுப்புலட்சுமி மதுரையில இருந்து வந்திருக்காங்க. எனக்கே கொஞ்சம் சந்தேகமா இருந்தது, நடுவரும் அங்கிருந்து வந்ததுனால 2 பேரும் ஏதாவது கூட்டணி அமைச்சிருக்காங்களோ. இது எலெக்ஷன் வருஷம், அதுல எப்படி கூட்டணிகள் அமையலாம், அதுல எனக்கே கொஞ்சம் சந்தேகமா இருந்தது. ரேவதி அவங்களுக்கு தெரியாது, மதுரைக்காரங்களுக்கு தெரியாது மழைன்னா என்னன்னு, நமக்கு தான் தெரியும். நீங்க தான் மொத்த புத்தக, நீங்க தூத்துக்குடி, திருநெல்வேலி. டிசம்பர் 4, 5 அந்த நாள் நினைக்கிறப்போ நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கா? ஒரு நல்ல நினைவு இருக்கா அந்த நாளை பத்தி நமக்கு? நாம மறக்க விரும்புகிற நாட்கள் என்று நம் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் அநேக நாட்கள் உண்டு. நினைக்கவே எனக்கு இஷ்டம் இல்லை என்பது போன்ற நாட்கள் அது. அவங்களுக்கு அது தெரியாதனால சொல்றாங்க, எல்லா நாளுமே நினைவு அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கணும். ரேவதி இன்னைக்கு பேசுனது முழுக்க ஜூல இருந்தே வந்து பேசுறாங்க. வெளியில வண்டலூர்ல இறக்கி விட்டாங்க போல இருக்காங்க. ஒரு பசுமாடு உட்கார்ந்து இருக்கான், அது தான் சாப்பிட்டது எல்லாம் அப்படியே அசை போட்டார். மனுஷன் மனுஷன் அதை கூர்ந்து கவனிச்சிருக்காங்க. அது எவ்வளவு ஒரு துணை முதல்வருக்கு எவ்வளவு நேரம் இருக்குன்னு பாருங்க. ஏமா அவங்களுக்குலாம் காலேஜ்ல வேலை கிடையாது, வயலுக்கு உடங்குறாங்க. அதுக்கு அடுத்த நிலையில ஏன் மனிதன் இருக்கா? அப்போ விலங்குகளால் கனவு காண முடியாது,
அது மனிதனுக்கு மாத்திரமே கொடுக்கப்பட்டிருக்கிற மாபெரும் வரம். இந்த பசுமாடு நினைக்குமா நாளைக்கு நான் வந்து ரேவதி மேடம் பார்த்தா ஒரு சல்யூட் வைக்கணும், அந்த கனவுல வருமா? அதுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் அசை போடுதல் தான். அப்போ விலங்குகளில் இருந்து ஒரு அறிவு அதிகம் பெற்ற 6ஆம் அறிவு பெருகையாக நாம் இருக்கிறோம் என்றால் அதுக்கு நமக்கு இருக்கிற வித்தியாசமே அதுதான். இது கூட தெரியல ஒரு பேராசிரியர், ஒரு துணை முதல்வர், நடுவர் வேற அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா ரொம்ப நல்லா பேசிருக்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. என்னடா என் பக்கம் திருப்பதே பார்த்தேன், இப்பதான் பட்டிமன்றம் சூடு பிடிச்சிருக்கு. நினைவில் காடுள்ள மிருகத்தை பழக்க முடியாது. அருமையான கவிதையை ரேவதி சொன்னார், அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மிருகங்கள் தான் பழக்கப்பட வேண்டியவை. மனிதன் மற்றவர்கள் போய் போய் பழக்கப்பட்ட பாதையிலிருந்து புது பாதைகளை உருவாக்கக்கூடிய சக்தி மனிதனுக்கு இருக்கிறது என்றால் அது அவனுடைய கனவுகளால் மாத்திரமே சாத்தியம் என்பதை ரேவதி எப்படி நீங்கள் மறந்து போனீர்கள்? ரேவதி பேசும்போது சொல்றாங்க, கண்ணதாசன் சொன்னார் காதலியை நினைப்பது சுகம். கண்ணதாசன் நீங்க சொல்லவே கூடாது. கனவுகளே கனவுகளே காலமெல்லாம் வாரீரோ, நினைவுகளே நினைவுகளே நின்று போக மாட்டீரோன்னு அதான் கண்ணதாசன் எழுதுகிற மாதிரி உங்க படிகள். நிம்மதியை காரீரோ, கனவுகளை கனவுகளை காலமெல்லாம் வாரீரோன்னு சொன்னாரோ இல்லையா? அவர் சொன்னாரா இல்லையா? நீங்க சொல்லிருக்கீங்க. பேசினாலும் பொருத்தமா பேசணுங்க. மதுரைக்காரங்க ரொம்ப நல்ல. அதை மட்டும் விட்டுருக்கோங்க, ரேவதியை பத்தி மட்டும் பேசுங்க சார். ஒரு 60ஆம் கல்யாணம் நடந்திருக்கு சார். சரி, இவங்க அத வந்து விழா வரைய சொல்றாங்க, அதாவது பசுமாடு அசை போட்ட மாதிரியே அந்த ரேஞ்சில். கஷ்டமா இருந்தது சார். அந்த பாட்டி வலது காலது இடது காலதுன்னு தெரியாத ஒரு பாட்டி. ஜம்ப் எல்லாருமே வலது கால் தானே சொல்லுவாங்க, சில பேர் மாத்தி மாத்தி சொன்னாங்க. எப்பவுமே வலது கால் தான். ஆனா இந்த பாட்டிக்கு தன்னுடைய வலது கால் எதுன்னு தனக்கே தெரியல, ஜம்ப் பண்ணிருக்கு. அந்த தாத்தாவுக்கு பொரிய அக்னியில போனதெல்லாம் வாயில போட்டுருக்கு. இவ்வளவு கூறு கட்ட 2 பேரும் 60ஆம் கல்யாணத்துல சந்தோஷமா இருந்தாங்கன்னா அது என்னது கூறு கட்டது? ஆமா, உங்களுக்கு எல்லாம் 60ஆம் கல்யாணம் தேவையா? இல்ல, சுத்தி இருக்கிற பூரா சந்தோஷமா இருந்திருக்காங்க. சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் யாரு வயசுல சின்னவங்க இளைஞர்கள், அவங்களும் சந்தோஷமா தான் இருப்பாங்க. இப்படிப்பட்ட தாத்தா பாட்டியே நல்லா இருக்கும் போது நாளைக்கு நாம எப்படி கிடைச்சாலும் நாளைய கனவு தான் அவங்க சந்தோஷமாக்கி இருக்கோங்க. அவங்க பயோகிராபிஸை பத்தி ரேவதி சொன்னது ரொம்ப நல்ல பாயிண்ட். இந்த இவ்வளவு கடைகளில் எத்தனை பேர் வந்து தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதி இருக்கிறார். அதெல்லாம் நேற்றைய நினைவுகள் தான். ஏன் எந்த புத்தகமும் விற்பனை ஆவதை விட வாழ்க்கை வரலாறு புத்தகங்கள் ஏன் அதிகமாக விற்பனை ஆகின்றது? புத்தக கண்காட்சி எப்பவுமே பொன்னியின் செல்வன் தான் மிக அதிகமாக விற்பனை ஆகும். அதற்கு அடுத்த இடத்துல நீங்க வைத்து பார்க்கிற போது வாழ்க்கை வரலாறு ஏன் அதை வாங்கி படிக்கிறோம் சொல்லுங்க? நீங்க சொல்லுங்க, எத்தனையோ இளைஞர்கள் தான் அதிகமா வாங்குறாங்க. ஏன்? அந்த வாழ்க்கைகளை படிக்கிற போது நாளைக்கு என்னுடைய வாழ்க்கையிலும் பெரும் மலர்ச்சி வரும் என்ற கனவுக்கு அது உரமாகிறது. உங்கள் நினைவுகளுக்கே மரியாதை எப்போதென்றால் அது கனவுகளுக்கு உரமாகிற போதுதான் அந்த நினைவுகளுக்கு மரியாதை என்று சொன்னால் எது நினைவு பெருசா கனவு பெருசா? என்னங்க பின்னாடி ஏதாவது பிரச்சனையா? இல்லம்மா. சரி, தெய்வானை இன்னைக்கு ரொம்ப ரொம்ப நல்லா பேசினாங்க, அபாரமான பேச்சு. ஆரம்பிக்கிற போதே ஒண்ணு சொன்னாங்க, நுங்கு வண்டி ஓட்டுபவர் தன் வண்டிக்கு தானே ராஜா என்று பேச்சை ஆரம்பித்தார். இந்த ராஜாவை சொன்னாருன்னு எனக்கு தெரியும். நான் தான் இல்லைன்னு சொல்லிட்டேன். நினைவு இல்லம் உண்டு, நினைவு மண்டபம் உண்டு, அப்படி கனவு இல்லம் என்று ஒன்று உண்டா என்று தெய்வானை கேட்டார். ஒவ்வொருவரும் கட்டுகிற வீடே அவர்களுடைய கனவு இல்லம் தான். விளம்பரத்திலே கனவு இல்லம் தானே போடுறாங்க. தெய்வானை உங்களுக்கு தெரியுமா, ஒரு வீடு என்பது ஒரு கனவு. ஆரம்பிக்கிற போது ஒரு சின்ன போர்ஷன்ல தான் அந்த வாழ்க்கையை ஆரம்பிப்போம். அது மேல இருந்து தண்ணி கொட்டு, மழை பெஞ்சாக்க, அதுவும் கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்தா சென்னையில சொல்லவே வேணாம், உடனே மனசுல அடுத்த மழைக்குள்ள நம்ம இந்த மாதிரி கஷ்டப்படாத ஒரு வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறோம்பா. ஒவ்வொருவரினுடைய வீடே கனவு இல்லம் தான் தெய்வானை. மழை பெய்கிற வரைக்கும்
தெய்வானை சொல்றாங்க ரீயூனியன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கான். இந்த 96 படம் வந்த பிறகுதாங்க எல்லாரும் கேட்டு போனாங்க. அது மட்டும் ஒரு ரீயூனியனும் கிடையாது. எல்லா ரீயூனியனும் எதுக்கு நடக்கும்? எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்காங்களா? நேற்று நினைவுகள் ஒண்ணும் கிடையாது. எல்லோ சுடிதார் போட்ட என்னுடைய ஜானு வருமோன்ற கனவுலதான் எல்லாரும் ரீயூனியனுக்கே போறாங்க. அதுவே ஒரு கனவு தான். எல்லாரும் காலேஜ்லயுமா எல்லோ சுடிதார் இருக்கு? அந்த படத்தை பார்த்து எல்லாரும் வாங்கிட்டோம்ல. தெய்வானை சொல்றாங்க நீங்க நல்ல ஆரோக்கியமா இருக்கணும் தெய்வானை, என் தங்க நல்லா இருக்கணும்னு தான் என்னுடைய பிரார்த்தனை. நான் திடீர்னு மயங்கிட்டேன். அவங்க சொன்னதான் நான் சொல்றேன், நானும் சொல்றேன். திடீர்னு மயங்கி விழுந்துட்டேன். உடனே எழுப்பி அவங்க கேட்பாங்களா? தெய்வானை சொல்ல நான் யார், என்னுடைய அட்ரஸ் என்ன அப்படின்னு நான் சொல்லணும். நான் சொல்ல 10 வருஷம் கழிச்சு நான் பெரிய ஆளாவேன்னா என்ன ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருவாங்க. இதுதான் புத்திசாலித்தனமான பேச்சு என்பது. மயங்கி விழுந்த பிறகு எழுந்து உங்களுக்கு கான்சியஸ்னஸ் இருக்கான்னு பார்ப்பாங்க, உணர்வு இருப்பான்னு பார்ப்பாங்க. நினைவு வேறு, கான்சியஸ்னஸ் வேறு. மெமரி இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் கான்சியஸ்னஸ். தெரியாம அவங்க நம்மள குழப்புறாங்க அவங்க தெய்வானை. ஆனா அப்படி ஒருவேளை மயங்கி விழுந்துட்டு வச்சுக்க, என் தங்கச்சி தெய்வானை எழுந்துட்டாங்க, வீட்டுக்கு போயிட்டாங்க. முதல்ல தெய்வானையோட மனசுல என்ன வரும்? அதுக்கு 2 வயசுல பாப்பா இருக்கு தெய்வானை. அந்த குழந்தைய பார்த்துட்டு தெய்வானை நினைப்பாங்க, இன்னொரு தடவை நான் இப்படி மயங்கி விழுந்துடக்கூடாது, என் குழந்தைக்காகவாது நான் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதுவே ஒரு கனவு தான் தெய்வானை. இதுக்குமா தேவையில்லாத பேசுறீங்க. தெய்வானை பேசுற போது சொல்றாங்க, தாயின் புடவை தந்தையின் கடிகாரம் இதெல்லாம் நாம பத்திரமா வச்சிருக்கோம். அந்த நினைவுகள் மகிழ்ச்சியை தருங்க. தெய்வானே உங்களுக்கு தெரியாது, அது மகிழ்ச்சியை தருவது அல்ல, அது துக்கத்தை திரும்ப 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 கிளறி விடுகிற நினைவுகள் தான். அது புடவை இருக்கிறது, அந்த புடவையை பார்க்கிற ஒவ்வொரு வினாடியும் இந்த புடவை எந்த தாயினுடைய மடியிலே இருந்ததோ அந்த தாய் இப்போது இல்லையே என்ற துக்கத்தை அது கிளறி விட்டு கொண்டே இருக்கிறது. அந்த நினைவுகள் புனிதமானவை, ஆனால் அது இனிமையானவை என்று எப்படி நீங்கள் சொல்லுகிறீர்கள்? எப்படிமா சொல்றீங்க? ஒரு மரணம் என்பது நம்முடைய நினைவு அடுக்கிலே என்றென்றைக்கும் உறைந்து வாழுகிறது. ஆனால் ஒவ்வொரு நிமிடமும் என் தாயை நினைக்கிற போது என் கண்ணிலிருந்து கண்ணீர் வருகிறது. அவளோடு வாழ்ந்த நாட்கள் இனி திரும்ப வரவே வராது என்ற கவலை மேகங்களை என் இதயத்துக்குள்ளே நான் தூக்கி சுமக்கிற போது எனக்கு எது நம்பிக்கை தெரிகிறது? என் மகளை பார்க்கிறேன். எங்க அம்மா இல்லாத கூட நீ தாண்டா என்னுடைய அம்மான்னு என்னுடைய மகளை நான் அழைக்கிறேன் அல்லவா? அந்த நாளைய கனவுதான் தொடர்ந்து வாழ்வதற்கான ஒரு உத்வேகத்தை எனக்கு தருகிறது. என்றால் நினைவுகளில் ரொம்ப ரொம்ப கஷ்டமான நினைவுகள் உண்டு. அதனால்தான் சில சமயம் ராத்திரி தூக்கமே வரலைங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு, பழைய நினைவு வந்துகிட்டே இருக்குன்னா டாக்டர் சொல்றாங்க அதெல்லாம் மறந்துருங்க. மறதி ஒரு வரம் என்று எப்போது நாம் சொல்லுகிறோமோ, எப்போது ஒத்துக்கொள்கிறோமோ அப்போதே நினைவுகள் இனிமையை தரும் என்ற அந்த வாதத்தை இந்த அணியில இருக்கிற 3 பேரை வாத்துக்குவாங்க. மறதி நல்லதுன்னு ஏங்க சொல்றோம்? சில விஷயத்தெல்லாம் மறந்தாதான் மனுஷன் வாழ முடியும். அப்படி என்றால் சில நினைவுகள் அவ்வளவு கொடுமையானது. எங்க நடுவர் அவருடைய புத்தகத்துல எழுதியிருக்காரு, மதுரையில அவர் பேச்சாளரா வருவதற்கு முன்னாடி ஒரு வீட்டுல போய் பரீட்சைக்கு கட்டுறதுக்காக 100 ரூபாய் தான் அந்த பணம் அவருக்கு தேவையா இருந்திருக்கு. அந்த காசு இல்லை இங்க கையில, 100 ரூபாய் தான். அப்போ ஒருத்தர் இவரை கூட்டிட்டு போய் ஒரு வீட்டு வாசல்ல நிக்க வச்சு, இந்த வீட்டுல இருக்கிற ஐயா கேட்ட உடனே கொடுப்பாரு, நீ இங்கேயே நில்லு, எங்கேயும் போயிடாத, நான் 100 ரூபாய் வாங்கிட்டு வீட்டு வாசல் இவரை நிறுத்தி வச்சுட்டு அவர் போயிட்டார். காலையில 10 மணிக்கு நின்ற எங்களுடைய நடுவர் சாப்பாட்டு கூட போல, ஏன்னா அந்த நேரத்துல அந்த ஆள் வந்துட்டாருனாக்க நம்ம அந்த வாய்ப்பை தவறு விடக்கூடாதுன்னு சொல்லி 5 மணி மட்டும் அதே இடத்துல நின்று இருக்காரு, ஆணி எடுத்த மாதிரி. அந்த ஆள் 5 மணிக்கு திரும்பி ஓ ராசி அந்த ஆள் இல்லைன்ட்டான்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இன்றைக்கும் மதுரைக்கு நாங்கள் போனால் அந்த இடத்தை கிராஸ் பண்ணி போற போது எங்கள் நடுவர் அதை திருப்பி திருப்பி அந்த இடத்தை பார்த்துட்டு போவார். ஏனென்றால் இந்த இடத்தில் தானே நான் நின்றேன். மகிழ்ச்சியா மரண வலி, சில நினைவுகள் அப்படிப்பட்ட கொடூரமான நினைவுகள், அதை மறக்க வேண்டும் என்று நாம் துடிப்போம், ஆனால் மறக்க முடியாது. ஆனால் அந்த இடத்திலிருந்து மீண்டு வருகிற போது அவருக்கு எது சக்தியை கொடுத்திருக்கான்? ஒரு நாள் நான் வருவேண்டா, மதுரைக்கு ராஜாவா வருவேண்டான்னு அவர் நினைச்சிருப்பாரு. இல்ல நான் நினைச்சதோ இல்லையா அவங்க சொல்லிட்டாங்க. கனவுகள் தாங்க வாழ வைக்கும். வாழ்க்கைகள் அவமானங்களால் நிறைந்தவை. இவங்க 3 பேரும் வாழ்க்கை என்பது கடந்து வந்த பாதை முழுக்க பூ தூவி இருக்கிற வண்ணப்பாதை என்பது மாதிரி பேசி நம்மை ஏமாற்றுகிறார்கள். கொஞ்சம் திரும்பி பார்த்தா வாழ்க்கையில் எடுத்து வைத்த அடியில் எல்லாம் வெடிகுண்டு வைத்த நம்முடைய நண்பர்களினுடைய துரோகங்கள் நம்மை உறுத்தவில்லை. அதை நினைக்கிற போது ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. என்னுடைய ஃப்ரெண்டு தான் எனக்கு ரொம்ப துரோகம். 3 பேரும்
எத்தனை காதல் தோல்விகள் நெஞ்சை கத்தி போல அறுக்கின்றன. அந்த காதல் தோல்விகளை நினைக்கிற போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் இவங்களுக்கு எல்லாம். எத்தனை பிரேக்கப் அப்படி சொன்னாதான் தெரியும். நான் உனக்காக என் சந்தோஷங்களை எல்லாம் விட்டு கொடுத்தேன், நீ உன் சந்தோஷத்துக்காக என்னையே விட்டு கொடுத்தா இந்த கவிதை எழுதினானே. அவனுடைய நெஞ்சில் பழைய நாள் ஞாபகங்கள் எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா. ஆனா அதையும் தாண்டி அவன் வாழறான். ஏன்? அவன் என்னை விட்டுட்டு போயிட்டா. ஆனா நாளைக்கு அதை விட சிறப்பா இன்னொரு பெண் எனக்கு மனைவியா வருவான்ற நம்பிக்கை தாங்க கனவுன்னு நாங்க சொல்றோம். தெய்வானை பேசுகிற போது சொன்னாங்க, நியூசிலாந்துல 21 வயதான அந்த ஒரு சிறு பெண் எம்பியா பதவி ஏற்றிருக்கிறார்கள். அந்த வீடியோவை நீங்க பாருங்க. அந்த மொழி நமக்கு புரியல, அவங்க என்ன சொல்றாங்கன்னு புரியல. ஆனா நமக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு உத்வேகம் வருகிறது. முதன் முறையாக எம்பியாக எலெக்ட் ஆயிருக்கிற 21 வயது பெண் அந்த பார்லிமெண்ட்ல, நியூசிலாந்தினுடைய பார்லிமெண்ட்ல ஒரு 2 நிமிஷம் ஒரு பழங்குடியினருடைய பாடலை பாடுகிறார். மெய் சிலிர்க்கிறது. அது என்ன தெரியுமா? அது நேற்றைய நினைவுன்னு தெய்வானை சொல்றாங்க. அல்ல, 3 தலைமுறைகளாக ஒடுக்கப்பட்ட ஒரு இனத்தினுடைய கனவை அந்த பெண் நிறைவேற்றி இருக்கிறார். ஒடுக்கப்பட்ட இனம் நியூசிலாந்துல அவங்க மொழியை பேசிட்டு அவங்க நாட்டுல வாழறாங்க. வெளியிலிருந்து வந்தவர்கள் அவர்களுடைய இனத்தை ஒடுக்கி, அவர்களுடைய மொழியை ஒடுக்கி, அவங்க தலை நிமிர முடியாமல் கண்ட உடனே சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒளிந்து வாழ்ந்த அந்த இனத்திலிருந்து ஒரு பெண் இன்றைக்கு எம்பியா வந்து நிற்கிற போது 3 தலைமுறை கண்ட கனவை அவள் நிறைவேற்றி இருக்கிறாளே, அந்த மகிழ்ச்சியை தான் உலகம் இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறது. தெய்வானை மறந்துட்டு பேசுறது. இலக்கியத்தினுடைய படைப்புகள் எல்லாமே எழுத்தாளனுடைய கனவு என்று நாம் சொல்லுவோம். 1921 மகாகவி பாரதி பாடுகின்றார், ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று. 47 கிடைச்ச சுதந்திரத்தை 21 கனவாய் கண்டு பாடிய மகாகவியை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த தலைமுறையில் சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் பாரதி 1920 பாடினார். இன்னைக்கு வீர முத்துவேல் அவர்களை தலைவராக கொண்ட சந்திரயான் மிஷன் போகிற போது ஒவ்வொரு இலக்கியவாதியும் ஒரு கனவை இந்த மண்ணிலே விதைத்து விட்டு செல்லுகின்றார். ஐ ஹாவ் a dream என்று பாடிய மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் கருப்பின மக்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகளுக்காக அந்த பாடலை பாடிக்கொண்டு அவர்கள் அமெரிக்காவினுடைய வீதிகளிலே நடந்த போது ஒரு கனவை விதைத்து விட்டு சென்றார். ஒபாமா அமெரிக்காவினுடைய பிரசிடென்டாக வந்த போது அந்த பாடலை மொத்த அமெரிக்காவுமே பாடியது. ஏன்? விதைக்கப்பட்ட கனவு அன்றைக்கு முளைத்து வந்திருக்கிறது. கனவுகள் வைராக்கியமானவை. நாம் படுகிற அவமானங்கள், நம்முடைய வெற்றியை பொறுக்க முடியாதவர்கள், நமக்கு துரோகம் செய்தவர்கள், நீ எல்லாம் பெரிய அளவு வந்துருவனே நான் பார்க்கிறத என்று சொன்னவர்கள் அத்தனை பேருக்கும் ஒவ்வொருவருக்கும் நின்று 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 நம்மால் பதில் சொல்ல முடியாது. தோழர்களே, தோழிகளே, அவர்களுக்கு நாம் சொல்லக்கூடிய ஒரே பதில் அவர்கள் முன்னால் உயர்ந்து காட்டுவதுதான். அதை கனவு ஒன்றுதான் சாத்தியமாகும். ஒவ்வொரு அறிவியல் கண்டுபிடிப்புக்கும் பின்னாலே ஒரு கனவு தான் இருந்திருக்கிறது. ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களான்னு எனக்கு தெரியல, நிச்சயமா கெமிஸ்ட்ரியில எல்லாரும் படிச்சிருப்பீங்க. பென்சீன், அதனை பற்றி படிச்சிருப்பீங்க. C6H. அந்த பென்சீனுடைய வடிவமைப்பு எப்படி இருக்க போகிறது தெரியாம பல்லாண்டுகளாக ஆகஸ்ட் கேக்குலே என்கின்ற விஞ்ஞானி ஆராய்ச்சி செய்து 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 அதனுடைய ரிங் ஸ்ட்ரக்சர் அவரால் கண்டுபிடிக்க முடியல. அந்த ஆராய்ச்சியினுடைய களைப்பில் ஒரு 5 நிமிஷம் கண் அசந்த போது அவருடைய கனவுக்குள் ஒரு பாம்பு தன்னுடைய வாலை தானே கவ்விக்கொள்ளுகிற அந்த கனவு வந்தது. உடனேயே பென்சீன் என்பது வட்ட வடிவமாகத்தான் அதனுடைய ஸ்ட்ரக்சர் இருக்கும் என்று கண்டுபிடித்தார். என்றால் தூங்கும் போது அப்துல் கலாம் அதைத்தான் சொன்னார், தூக்கத்திலே வருவதல்ல கனவு, எது உன்னை தூங்க விடாமல் செய்கிறதோ அதுதான் கனவு என்று சொன்னார். போலியோ இல்லாத உலகமாக கிட்டத்தட்ட இந்த உலகம் ஆகிவிட்டது. ஆனா நீங்க உங்க அப்பா அம்மாட்ட கேட்டு பாருங்க, உங்க தாத்தா பாட்டிட்ட கேட்டு பாருங்க. அவர்கள் வாழ்ந்த காலத்தில் ஒவ்வொரு தெருவிலும் 10 பேராவது கால் விளங்காமல் போலியோவினால் பாதிக்கப்பட்டவர்கள் இருந்திருப்பார்கள். அந்த நிலைமையை கடந்து இன்றைக்கு வந்திருக்கிறோம் என்றால் ஜோனஸ் சாக் என்கின்ற விஞ்ஞானியுடைய கனவு. கால் கை சரியாக இயங்குகிற மனிதர்கள் மாத்திரமே இந்த உலகத்தில் எதிர்காலத்தில் வாழ்வார்கள் என்பதை தன்னுடைய மிஷன் ஸ்டேட்மெண்டாக கனவாக அவர் எழுதி வைத்து அவர் கண்டுபிடித்ததுதான் போலியோ ட்ரோன். ஒவ்வொரு விஞ்ஞான கண்டுபிடிப்புக்கும் பின்னாலே கனவு இருக்கிறது. ஒவ்வொரு கலை படைப்புக்கும் பின்னால் கனவு இருக்கிறது. எழுத்தாளர் ஜெயமோகன் எழுதுகிறார், 2000, 3000, 4000 வருஷத்துக்கு முன்னால வாழ்ந்த மனிதன் குகை ஓவியங்களை செதுக்கி விட்டு போயிருக்கிறான். அவனுக்கு என்ன மொழின்னு நமக்கு தெரியாது.
தெரியாது, அவன் என்ன பேசினா நமக்கு தெரியாது, அவனுக்கு மொழி இருந்ததான்னு கூட தெரியாது. அவன் குகை ஓவியங்களை செதுக்கி விட்டு போயிருக்கிறான். அந்த குகை ஓவியங்களை நீங்கள் போய் பார்த்தால் எந்த நாட்டில், நம்ம தர்மபுரியில இருக்கு, கர்நாடகால இருக்கு, ஆப்பிரிக்கால இருக்கு, எங்க போய் பார்த்தாலும் குகை ஓவியங்கள் ஒன்றே போல் இருக்கின்றன. மனிதன் 20 அடிக்கு செதுக்கியிருக்காங்க. அவன் 6 அடி 7 அடி தானே இருந்திருப்பான் அவன். ஆனா 20 அடி மனித உருவங்களை செதுக்கி இருக்கிறார்கள். சுற்றிலும் எல்லா மிருகங்களையும் சின்ன சின்னதாக செதுக்கி இருக்கிறார்கள் என்றால் ஆதி மனிதனுடைய கனவே தன்னை தாக்க வருகிற விலங்குகளை விட தான் உயர்ந்து இருக்க வேண்டும் என்ற கனவைத்தான் அவர்கள் குகை ஓவியங்களாக செதுக்கி இருக்கிறார்கள். அப்ப கலைக்கு பின்னால் இருப்பது கனவு, ஒரு விளையாட்டு வீரனுடைய வெற்றிக்கு பின்னால் இருப்பது கனவு. அதைத்தான் சொல்லுகிறார்கள், ட்ரீம் பிக். உனக்கு வருகிற தடைகளை நீ நினைக்க ஆரம்பித்தாலே தோல்விக்கான ஆரம்பம் அது. இந்த தடைகளை தாண்டி நான் முன்னேறுவேன் என்று எவன் நிற்கிறானோ அவனுக்கு தான் வெற்றி கிடைக்கும் என்றால் ஒவ்வொரு விளையாட்டு வெற்றிக்கு பிறகும் இருப்பது கனவு, ஒவ்வொரு இலக்கியத்துக்கும் பின்னால் இருப்பது கனவு. எங்கேயோ இருந்த மானுட சமூகம் இந்த அளவு எழுந்து வந்திருப்பதற்கு பின்னால் பல பேருடைய கனவுதான் இருக்கிறது என்று சொன்னால், இவ்வளவு பெரிய விஷயத்த நாங்க பேசிட்டு இருக்கோம். ஒரு சின்ன பிள்ளைய முதல் பேச்சாளராக போட்டு, சின்ன பிள்ளையா வழக்கறிஞர் தெரியாது, வழக்கறிஞருக்கு ரொம்ப வழக்கங்க. ஆனா இன்னமும் நுங்க வந்து ஓடிட்டு ஐஸ்கிரீட்டை சாப்பிட்டு கேஸ் கிடைக்கலன்னா என்ன செய்வாரு? கேஸ் கிடைக்கலன்னா ஆனா அவருடைய பேச்சுல என்ன அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. அதெல்லாம் அந்த வயசுலதான் நல்லா இருக்கும் தம்பி. இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு உங்களுக்கு இல்ல, இது சொல்லாதீங்க. கொஞ்சம் நஞ்சம் கூட பொண்ணு கிடைக்காது, முன்னாடியே பொண்ணு கிடைக்கும். நம்முடைய திருமண ஊர்வலத்தை நொங்கு வண்டியோடு தொடரும். ஆமா, ஒரு பொண்ணை ஒத்துக்க மாட்டான். நான் எதிர்காலத்துல எப்படி இருப்பேன் என்ற நம்பிக்கை தான் உங்களை வழக்கறிஞர் ஆக்கியது. அவர் பேசி முடிக்கிற போது சொன்னாரு, அடுத்த வருஷம் நீங்க வந்து நினைப்பீங்களாமா, இங்க வந்து அவர் பேசினாரு, அருண் பேசினாருன்னு. அதுவே ஒரு கனவு தானே தம்பி. உங்களுடைய கனவை தானே இந்த மேடையில விதைத்து விட்டு சென்றிருக்கிறீர்கள். நினைவுகள் சில சமயம் இனிமையான நினைவுகள் எல்லாருக்கும் உண்டு, இல்லை என்று நாங்கள் மறக்கவில்லை. ஆனால் எல்லா நினைவுகளும் இனிமையானவை அல்ல. நாம் மறக்க விரும்புகிற நினைவுகள் நமக்குள்ளே உண்டு. அந்த நாளை நான் நினைச்சு பார்க்கவே நான் விரும்பலன்னு நம்ம எல்லாரும் சொல்லுகிற சில நாட்கள் நம் வாழ்க்கையிலே உண்டு. ஆனால் அந்த கனவை நான் நினைச்சு பார்க்கவே விரும்பலன்னு ஒருவர் கூட சொல்ல மாட்டோம். ஏனென்றால் அந்த கனவுகள் நடந்ததோ நடக்கவில்லையோ, வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்துக்கு கனவுகள் தான் நம்மை அழைத்து செல்லும். ட்ரீம்ஸ் மேக் அஸ் டிசிப்ளின்ட் என்று ஒரு ஆங்கில பழமொழி இருக்கிறது. கனவுகள் இருக்கிற போதுதான் வாழ்க்கையை ஒரு திட்டமிட்ட பாதையிலே அமைத்துக் கொள்வதற்கு நாம் தயாராகும். அடுத்த கட்ட பயணத்தை நோக்கித்தான் நம்முடைய வாழ்க்கை செல்லுகிறது. நம்முடைய பிள்ளைகள் அப்படி செல்ல வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் என்றால் கனவுகள் வைராக்கியமானவை, நம்மை வாழ வைப்பவை. நினைவுகள் சில சமயத்தில் மகிழ்ச்சியை தரலாம், ஆனால் பல நேரத்தில் நெஞ்சத்துக்குள்ளே இருக்கிற துயரங்களை மறக்க விரும்புகிற சாதாரண கலக மானிட பூச்சிகள் தான் நாம். அந்த நினைவுகளை மறக்க வேண்டும் என்றால் கனவுகள் ஒன்றுதான் வழி, அதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டும். நம்ம அத்தனை பேருக்கும் இந்த நிமிஷத்துல ஒரு கனவு இல்லை, அடுத்த வருஷம் புத்தக கண்காட்சி அன்றைக்கு மழை வந்தால் கூட நனையாதபடி நாங்கள் உள்ளே வந்து உட்கார்ந்து மிகச்சிறப்பாக இந்த நிகழ்வை நடத்த வேண்டும் என்ற கனவு நமக்கும் பப்பாசிக்கும் இருக்கிறது அல்லவா? அந்த கனவுதான் அந்த இடத்துக்கு நம்மை அழைத்து செல்லும் என்று சொன்னால் முன்னேற்றங்கள் கனவுகளினால் கட்டமைக்கப்படுபவை. எனவே கனவுகள் தான் மகிழ்ச்சியை பெறும் என்ற நல்ல தீர்ப்பை மதுரையிலிருந்து வந்திருக்கிற எங்கள் நடுவர் தருவார் என்று நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். முதல்ல இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து மழையிலும் நடத்திய பப்பாசிக்கு என் நன்றி. மேடையில் பேசிய 6 பேருக்கும் என்னோட நன்றி. இன்னமும் இருந்து கேட்கிற உங்களுக்கு 1000 நன்றி. இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல முடிச்சிடலாம், அதுக்கு மேல எடுத்துக்க மாட்டேன், கொஞ்சம் பொறுத்துக்கங்க. பாரதி பாஸ்கர் அவர்கள், விலங்குகளுக்கும் மனிதனுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. விலங்குகளை விட ஒரு அறிவு கூடுதலாக இருக்கிற 6 அறிவு படைத்தவன் அவனுக்கு மட்டும்தான் கனவுகளை காண தெரியும். இன்னைக்கு அகத்திக்கீரை போடுறாங்க, ஆடு சாப்பிடுது. நாளைக்கும் எனக்கு அகத்திக்கீரை போடுவார்கள் நம்புமா? அது இல்ல கனவு காணுமா? நாளை காலையில அதை குர்பானி ஆக்கியிருப்பான், இல்ல பிரியாணி ஆக்கியிருப்பான் இல்லையா? விலங்குகள் வேறு, மனிதன் வேறு. அவனுக்கு நினைவுகளை அசை போடவும் தெரியும், விண்ணில் கால் பதிக்க கனவு காணவும் தெரியும்.
அப்படின்னு ரொம்ப நிறைவா பேசியிருக்கிறாங்க. எல்லார் சார்பாகவும் பாரதி பாஸ்கர் அவர்களுக்கு பாராட்டுகள், நன்றி. நேற்றைய நினைவுகள்ல மகிழ்ச்சியே இல்லையா? யோசிச்சு பாருங்க. சின்ன பிள்ளையா இருந்தப்போ நமக்கு கொஞ்சம் கூட சந்தோஷம் வந்தது இல்லையா? முதல்ல உங்க அப்பா வாங்கி தந்த ஒரு வாட்ச், அதை கட்டிக்கிட்டு நீங்க ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ போன நினைவு மகிழ்ச்சி இல்லையா? முதல்ல உங்களுக்கு கிடைத்த 100க்கு 100 கணக்குல கிடைச்ச உடனே உங்க அப்பா சொல்றாரு, ஏன் உங்க அம்மாவே சொல்றாங்க, இந்த குடும்பத்துல யாருக்குமே கணக்கு வராது, அத்தனையும் மக்கு, நீ தான் 100 வாங்கியிருக்க அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு ஒரு படு சந்தோஷம். இந்த பரம்பரையிலேயே அறிவாளி நான் தான் நினைச்சது இல்லையா? அப்பா பார்த்துட்டு 100க்கு 100 பரவாயில்ல போ. ஏன்னா அவர் 40. அவர் பாராட்ட மனம் இல்லைனாலும் ஒரு மனசுக்குள்ள மகிழ்ந்திருப்பாருன்னு நமக்கு தெரிஞ்சது இல்லையா? என்னங்க இதெல்லாம் சந்தோஷம் இருந்தது இல்லையா? சின்ன குழந்தையா இருக்கும்போது உங்களை கூட்டிட்டு போய் ஒரு சுற்றுலாவுக்கு உங்க பெற்றோர் கூட்டிட்டு போய் ஊட்டியோ கொடைக்கானலோ நல்ல குளிர்ல அப்படியே நடுங்கும் போது அம்மா பக்கத்துல வந்து அந்த சேலையோட சேர்த்து அணைச்சிக்கிட்டு, குளிராதுடா என் கூட இரு, முதல்லயே சொன்னேன் உங்க அப்பா கிட்ட சொட்டர் வாங்கிட்டு வாங்க, இந்த ஆளுக்கு அவளை அறிவு ஏது, நான் தாண்டா உனக்கு சொட்டர் மாதிரி, என் கூட நல்லா இறுக்கமா கட்டிக்கடானா அந்த கதகதப்புல அவன் மகிழ்ந்தானே, குளிர் போனதே, அந்த நினைவு மகிழ்ச்சி தரலையா? தரலையா? ஒரு டீனேஜ் வந்த பிறகு கோலம் போடுற அந்த அழகை பார்க்க போன பையன் கோலத்தை தான் பார்க்க போனான். அவன் இந்த பக்கம் பார்க்க, அந்நேரம் கோலம் போட்ட பொண்ணு தற்செயலா அவனை பார்க்க, 2 பேர் மனசுலயும் எந்த எண்ணமும் கிடையாது. அந்த பொண்ணு கோலத்தை ஒருத்தன் பார்க்கறானேன்னு பார்த்தது, கோலம் நல்லா இருக்கேன்னு அவன் பார்த்தான். காலம் செய்த கோலம், 2 கண்ணும் ஒன்னாயிடுச்சு, இருவரும் மாறி புக்கு இதயம் எழுதின, கண்ணோடு கண் இணை நோக்க ஒண்ணு கவ்விருச்சு. 60ஆம் கல்யாணத்துல கூட ஒருவேளை அவரோட அதிர்ஷ்டம் அல்லது துரதிர்ஷ்டம் அந்த பொண்ணே கட்டியிருந்தான்னு வைங்க, 60ஆம் கல்யாணத்துல கூட அவன் எதை நினைப்பான்றீங்க? ஒவ்வொரு நாளும் கோலம் போடும் போதும் முத உன்னை பார்த்தேன் பாரு, அதுதான் எனக்கு ஞாபகம் வருதுன்னு நினைப்பானா? நினைக்க மாட்டான். என்னங்க உங்களுக்கெல்லாம் அந்த கோலமே பார்த்தது இல்லையா? முதல் சந்திப்பு, முதல் பார்வை, முதல்ல காதலிச்சு அந்த பொண்ணை கூட்டிட்டு போன கோயில் அல்லது ஒரு ரெஸ்டாரண்ட், 2 பேரும் ஒரு கோக் வாங்கி 2 ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சினது, ஒரு ஐஸ்கிரீமை மாறி மாறி சாப்பிட்டது, எல்லாத்துக்கும் மேல 1000 சண்டை போட்டாலும் அவங்க வீட்டுல கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டது, வெட்டி பிடுவேன் குத்தி பிடுவேன் அவங்க அப்பா தெருவெல்லாம் உருண்டு கரண்டு, அவன் எனக்கு மகனே கிடையாது, நான் சொல்ற பொண்ணத்தான் கட்டணும், கண்டவளை இழுத்துட்டு வந்தானா காலை நறுக்கிடுவேன்னு சொன்னவரு தொலைஞ்சு போனார். அவர் சொன்னது தொலைஞ்சு போனான்னு தான் சொன்னாரு. ஆனா அதுலதான் அவனுக்கு வாழ்க்கையே வந்ததுன்னா அந்த சந்தோஷம் இருக்குமா இருக்காது? இதெல்லாம் பழைய நினைவுகள்ங்க, நேற்றைய நினைவுகள். எந்த காலத்திலேயே அது சந்தோஷம் இருக்கும். திருமணத்தன்னைக்கு அந்த அம்மாவை முதல்ல இந்த திருமாங்கல்யம் அணிவித்தது, 2 பேரும் அக்கினி வலம் வந்தது, போட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்தது, அந்த பொண்ணு அழகா சிரிச்சு நம்ம அசிங்கமா மூஞ்ச வச்சது, கல்யாணத்து அன்னைக்கு எல்லாரும் சாப்பிட்டு போய் பொண்ணு மாப்பிள்ளைக்கு சோறு இல்லாம விட்டது, 1000 பேர் வந்தாங்களே 1 லட்சம் ரூபாய் மொய் வந்திருக்குன்னு அப்பா கணக்கு பார்க்கல 50 60மா அத்தனை பேரை எழுதிட்டு போய் மொத்தமே 50,000 தான் நின்னது. இதெல்லாம் நினைவுல இருக்குமா இல்லையா? இதெல்லாத்த விட ஒரு ஆபத்திலிருந்து தப்பித்தது, ஒரு நெருக்கடியிலிருந்து மீண்டது, நெருக்கடி வந்துருச்சு அதுல இருந்து மீண்டது,
இதெல்லாம் நமக்கு சந்தோஷம் தானங்க. நேற்றைய நினைவுகள் நிரந்தரமானவை, நாளைய கனவுகள் நிச்சயமற்றவைன்னு இந்த அணி சொன்னதுல என்னங்க தப்பு? இன்னும் நிறைய சொல்லலாம், ஆனா நேரம் இல்லை. மனிதனின் மனதில் அழியாமல் இருப்பவை நேற்றைய நினைவுகள் தான். அது நிரந்தரம். ஏன்னா அது திரும்ப இப்ப 2023 நம்ம போக முடியாது. திரும்ப டிசம்பர் 4, 5 போக முடியாது. பாரதி மேடம் என்ன கேக்குறாங்க, அந்த நாளை திரும்ப நினைப்பியா? என்னங்க, ஒரு ஆள் மட்டத்துக்கு தண்ணி, ஒரு ஆள் உயரத்துக்கு தண்ணி, 5 நாள் கரண்ட் கிடையாது, பால் கிடையாது. இந்த வீட்டுல இருக்கிறவன் அந்த வீட்டை பாக்குறான், அந்த வீட்டுல இருக்கிறவன் இந்த வீட்டை பாக்குறான். ஒரு நாளைக்கு 10 தடவை ஓடுன பிள்ளைகள்லாம் ஒண்ணு நிக்காம உட்கார்ந்துருக்கு. திரும்ப யோசிச்சு பார்ப்பீங்களா அந்த நாளை? அப்ப நாம என்ன செய்யறோம்? சில நினைவுகளை மறக்க நினைக்கிறோம். ஜென்மத்துக்கும் அப்படி வரக்கூடாது சாமி, எங்களை அப்படி விட்டுறாத, மழையே பெய்யாட்டியும் பரவாயில்ல, பெருக்கி கெடுக்காத அப்படின்னு நமக்குள்ள தோணுதா இல்லையா? இந்த மழையில மிகச்சிறந்த எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் ஏறக்குறைய 20 லட்சம் ரூபாய் பெறுமதியான புத்தகங்களை குடோன்ல இழந்தார். உங்களுக்கு தெரியும் இல்லையா? அவரது வாழ்நாள் சேமிப்பு அது. இந்த புத்தக கண்காட்சியில தான் எல்லாருக்கும் சொல்லணும். நான் ஒரு விஷயம் மட்டும் இந்த தலைப்புக்கு சம்மந்தம் இல்லாம சொல்லிடுறேன். நம்ம வீட்டுல எத்தனையோ அறைகள் இருக்கின்றன, ஆனால் நூலகம் மாதிரி ஒரு சின்ன மினியேச்சர் நூலகமாவது உங்க வீட்டுல நீங்க வைக்க பாருங்க. புத்தக கண்காட்சிக்கு வந்ததுக்கு ஒரே ஒரு ஆகப்பெரிய செயல் என்னன்னா, ஒரு 10 புத்தகத்தையாவது வைங்க. நீங்க எந்த சமயம் சார்ந்து இருக்கிறீர்களோ அந்த சமய புத்தகங்களை, வேதங்களை, குரான, பைபிள, திருவாசகத்தை, எதையோ ஒண்ணு வாங்கி வைங்க. அது தவிர சிறு குழந்தைகளுக்கான இலக்கியம், ஒரு பாரதியார் கவிதை, ஒரு திருக்குறள் நூல், அதுக்கான உரை நூல், சமகாலத்துல வந்திருக்கிற கவிதை புத்தகங்கள், மிகச்சிறந்த எழுத்தாளர்கள் ஜெயமோகன் மாதிரி, எஸ்ரா மாதிரி எத்தனையோ பேர் இருக்காங்க. சாரு நிவேதிதா பழுப்பு நிற பக்கங்கள்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். ஒரு 3-4 தொகுதி இருக்கு. அந்த புத்தகங்கள்லாம் தயவு செய்து வாங்கி வாசிங்க. எத்தனையோ பேரை பத்தி அறிமுகம் அதுல இருக்கு. வாசிக்க வாசிக்க கீழே வைக்க தோணாது பழுப்பு நிற பக்கங்கள். இதெல்லாம் வாங்கி வாசிங்க, வீட்டுல வாசிங்க. உங்க வீட்டுல பூஜை அறை இருப்பது போலவே புத்தக அறையும் இருக்க வேண்டும். அதுதான் புத்தக கண்காட்சிக்கு நீங்கள் வந்ததற்கான ஒரு பலன் என்று தயவாக சொல்லிக் கொள்கிறேன். இப்ப தலைப்புக்குள்ள வந்துடலாம். இப்ப நேற்றைய நினைவுகள்ல கசப்பானவை உண்டு. பாரதி மேடம் என்னோட இதை சொன்னாங்க. நான் கஞ்சி இல்லாம காசு இல்லாம நின்ன கதையை சொன்னாங்க. அது பாரதி மேடம் சொன்னது உண்மைதான். ரொம்ப கஷ்டத்துல நான் வாழ்ந்திருக்கிறேன் சின்ன வயசுல. ஒரு தடவை கூட அந்த செமஸ்டர் ஃபீஸ் நான் அந்த நாட்களுக்குள்ள கட்டியது இல்லை. நான் கல்லூரியில படித்த காலங்கள்ல ரீயூனியன்றாங்கல்ல, நான் படித்த கல்லூரிக்கு நான் போயிருக்கிறேன். அப்ப அந்த பிரின்சிபல் ஆபீஸ் முன்னாடி ஒரு போர்டு, அந்த காலத்துல சாக்பீஸ்ல எழுதி போடுவாங்க. அதுல இந்த செமஸ்டர் ஃபீஸ் கட்டாதவர்கள் வரிசை அப்படின்னு நம்பர் பேர் போட்டிருப்பாங்க. நம்பர் பேரு ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு செமஸ்டர்ல என் பேர் தான் முதல்ல இருக்கும். நான் இந்த கல்லூரிக்கு போகும்போது மஞ்சள் தாவணியை பார்க்க போல, மஞ்சள் சுடிதார், அந்த போர்டு இன்னும் இருக்கான்னு தான் பார்க்க போனேன். ஆனா இப்பெல்லாம் போர்டுல எழுதுறது இல்லை போல. இப்ப எவனும் கட்டளைன்னா பிரிண்ட் அடிச்சு போட்டுறாங்க, இல்ல வராதைன்னு விரட்டி விட்டுறாங்க. எங்க காலத்துல விரட்டி விட மாட்டாங்க, போர்டுல எழுதி போடுவாங்க. அந்த கவலை கண்ணீர் இன்னமும் இருக்கிறது. எப்படிடா இருந்தோம் அந்த நேரம். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க. நான் படிச்சது வணிகவியல், பிகாம். அந்த காலத்துல என்ஜினியரிங்க்கு ஈக்குவல் பிகாம். என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்பாங்க, ஏன்னா உன் பேர் அங்க இருக்கு, உங்க வீட்டுல காசு இல்லையாடா, நாங்க வேணா உனக்காக கட்டவான்னு கேட்பாங்க. இப்போ எனக்கு சரின்னு சொல்லவும் தோணாது, சொன்னா அசிங்கமா இருக்கும். காசு இல்ல ஆமான்னு சொல்லவும் தோணாது. அவங்க முன்னாடி நான் ஒரு மாதிரி முகம் வச்சிருந்தேன் பாருங்க.
ஸ்ரேயாவுக்கு அப்பாவா முகத்தை வச்சதை விட அதுதான் சிறந்த நடிப்பு. என்ன சொல்றது, ஒத்துக்கவும் முடியாது, வேணான்னு சொல்ல முடியாது. இந்த கல்லூரிக்கு போகும்போது அந்த ஞாபகம் தான் வரும். இளமையில வறுமைன்றது கொடுமையானதுங்க. இன்னைக்கு நான் இந்த வழியில வரும்போது, நானும் என்னோட ஓட்டுநர் வரும்போது, ஒரு சின்ன பையன்கிட்ட இந்த வழியை கேட்டோம். அவன் கையில 2 பிளாஸ்க் வச்சிருந்தான். நல்ல மழை பெய்யுது, ஒவ்வொரு காரையா தட்டி அவன் கையில சின்ன சின்ன கப்பு வச்சிருக்கான். நல்ல மழை கோட்டு போட்டிருக்கான். அவனுக்கு ஒரு 10-12 வயசு தான் இருக்கும். அவன் என்ன செஞ்சான் தெரியுமா, இந்த மழையில டீ விற்கிறான். யார் அவனை பார்த்தோன்னே எனக்கு பதறி போயிடுச்சு. மழைக்கு ஒதுங்க கூட முடியாம ஒரு 12 வயசு பையன், குடும்பத்துல என்ன நெருக்கடியோ, இந்த இடத்துல நின்றுகிட்டு வர்றவங்க எல்லாம் டீ சாப்பிட்றீங்களான்னு டீ வித்துக்கிட்டு இருந்தான். இந்த வறுமையை அவன் பின்னாடி பெரியாளானா அதை நினைச்சு பாப்பான். நான் சொல்றீங்க, நினைச்சு மறக்க நினைப்பான் இல்லையா? எனக்கு பதறிடுச்சு. அட பாவி, இந்த மழையில ஒதுங்காம படிக்கிற வயசுல டீ விற்கிறையடா. இந்த கார் எங்க காரையும் தட்டி கேட்டான், உங்களுக்கு டீ வேணுமான்னு சொல்லி. இளமையில் வறுமை என்பது கொடுமையானது. நாம் செய்த பிளண்டர்ஸ், நாம இளமை காலத்துல சின்ன வயசுல செய்த திருட்டுகள், செய்த சிலுமிஷன்கள், செய்த தவறுகள், கல்லூரியில மற்றவர்கள் முன்னாடி நடந்து கொண்ட விதம், எதிர்த்து பேசியது. ஏன் எல்லாத்தையும் விடுங்க, உங்க அப்பா இப்ப இல்லைன்னு வச்சுக்கோங்க, உங்க அப்பாவை ஒரு நாள் நீங்க தூக்கி எறிஞ்சு பேசியிருப்பீங்கல்ல, இதெல்லாம் ஒரு அப்பனாயா, இதெல்லாம் எதுக்கியா பிள்ளைய பத்த, ஏதோ ஒரு கோபத்துல. அப்பா இல்லைன்னு உடனே நினைச்சு பார்த்தா அப்படி பேசி இருக்க கூடாது, மன்னிப்பு கேட்கணும்னு தோணுது, எங்க அப்பா இல்லையே என்று ஒரு கவலை வருதா வரலையா? அப்படின்னா நேற்றைய நினைவுகள் சில மகிழ்ச்சி தருகின்றன, சில ரணமாக கிடக்கிறது. கேவலமாக நமக்கே தோன்று, நான் ஒரு மனுஷனே இல்லை என்று சொல்ல தோன்றுகிறது என்றால், நேற்றைய நினைவுகள் முழுக்க மகிழ்ச்சி இல்லை என்று இவர்கள் சொல்வதில் உண்மை இருக்கிறதா இல்லையா? ஒன்னே ஒண்ணுதாங்க, முடிச்சிடலாம். கனவுகள் யாரும் அபத்தமா காண்றது இல்லை. யாராவது கனவு காணுவாங்களா, அடுத்த முறை நான் இங்க வந்தாலும் மழை பெய்யணும்னு? இல்ல வலிக்கு விழுந்தவன் நாளைக்கும் நான் வழிக்கு விழணும்னு கனவு காணுவானா? கனவுகளில் எப்போதுமே உத்வேகம் இருக்கும், எதிர்காலத்தை பற்றிய தன்னம்பிக்கை இருக்கும், சாதிக்க வேண்டும் என்ற வெறி எப்போதும் பாசிட்டிவா தான் இருக்கும். ஒரு நாளும் நெகட்டிவா கனவு காண்றது இல்லை. இது எலெக்ஷன் வருஷம், எந்த கட்சியாவது தோத்து போகும்னா கனவு காணும்? என்னங்க, அவ்வளவு பேர் நான் தான் ஜெயிப்பேன் தானே கனவு காணுவாங்க. ஜெயிக்கிறானோ இல்லையோ. இன்னைக்கு குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்டா ஜிம் நடந்தது. வருங்காலத்துல உலகத்தில் இருக்கிற அத்தனை தொழில்துறையை சார்ந்தவர்களும் தமிழ்நாட்டுல வந்து முதலீடு செய்யணும்னு அரசாங்கம் கனவு கண்டு கொண்டு வந்து அவர்களோட MOU சைன் பண்ணுது. ஏன்னா எதிர்காலத்தில் 1 ட்ரில்லியன் எக்கானமியாக தமிழகம் மாற வேண்டும் என்ற கனவு காண்பதால் தான் குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்டே இன்னைக்கு நடந்திருக்கு. சொல்லாமல் அவர்கள் எதிர்காலத்துக்கான பாதையை காட்டுங்கள், அவர்கள் பின்பற்றி பயணிப்பார்கள். மகிழ்ச்சி தருவது எனக்கு என்னவோ நேற்றைய நினைவுகளை விட நாளைய கனவுகள் தான் என்று சொல்லி உங்கள் அத்தனை பேருக்கு வாழ்த்து சொல்லி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.